ஓகே, நல்லது. இந்த நாளும் கூட திரும்பவுமாக உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு புதிய ஒரு பாடத்துக்குள்ளாக ஆண்டுடைய வார்த்தைகளூடாக இருக்கிற முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் நம்புறேன் இந்த காரியமானது எங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆண்டோரை குறித்ததான, அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை குறித்ததான, அவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இருக்கிறதான அதிகாரத்தை குறித்து, காரியங்களை குறித்து நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, நான் இந்த பாடத்தை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்த பாடத்தொடரானது இலங்கையில் இருக்கிறதான நேஷனல் கிறிஸ்டியன் இவாஞ்சலிஸ்ட் NCSL சொல்வார்கள். அவரோடு சேர்ந்து ஆண்ட்ரூ வுமக், அதே போல கேரிஸ் பிராங்கா ஊழியங்கள் சேர்ந்து செயல்படுத்துகிற பாடங்கள். இதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதே போல இதனுடைய புத்தகங்கள் விசேஷமாய் நாங்கள் படிப்பிக்கிற காரியமானது சீஷத்துவ நற்செய்தி என்றதான தலைமைத்துவ பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். 2வது லெவலுக்கான பாடங்கள். ஆங்கிலத்தில் அநேக புத்தகங்கள் உண்டு, அதே போல சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் அநேக புத்தகங்கள் உண்டு. அதை குறித்து மேலதிக தகவல்களை நீங்கள் போய் நீங்கள் பார்க்க முடியும் எங்களுடைய வெப்சைட்ல. இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான தலைப்பு கீழாக போகிறேன். கடந்த நாட்களிலே கடந்த 2வது லெவல்ல 2 பாடங்கள் கற்றுக்கொண்டோம். முதலாவது பாடம் என்ன, யாருக்கு சொல்ல முடியும்? 2வது முறையில 2வது லெவல்ல படிச்ச முதலாவது பாடம் என்ன? விடுதலையை அனுபவிக்க முடியாததுக்கு காரணம். விடுதலை குறித்து கற்றுக்கொண்டோம். விடுதலை அனுபவிக்க முடியாததுக்கான காரணத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். ரைட், அது நல்லது. அதே நேரத்திலே 2வது பாடம் என்ன கடந்த வாரத்திலே? யாருக்கு சொல்ல முடியும்? கடந்த வாரம் விபத்துக்கான பதில் ஏன் கிடைப்பதில்லை? கிடைக்காத போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அந்த பாடத்தினுடைய தலைப்பு. அப்ப அதை குறித்து நாங்கள் சில காரியத்தை இன்றைக்கு நான் படிப்பிக்க போற பாடமும் நாங்கள் வரப்போற பாடங்களிலே கற்றுக்கொண்ட காரியம் ஒன்றுக்கொண்டு தொடர்பட்டது. ஆகவேதான் இந்த பாடங்களை நான் இப்படியாக தலைப்புகளை ஒவ்வொரு கட்டமா எடுக்கிறேன். இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ற பாடமானது மிக முக்கியமான தலைப்பு, தி பிலீவர்ஸ் அத்தாரிட்டி, அதாவது விசுவாசியின் அதிகாரம் என்கிறதான தலைப்பு கீழாக நாங்கள் பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் நிறைய பேருக்கு தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுக்கு இருக்கிறதான அத்தாரிட்டியை குறித்து தெரியாத நிமித்தமாக இன்றும் ஒரு விதமான செய்து எல்லாருடைய ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கள், அவங்களுடைய மைக் ஆன் பண்ணாங்க. ஓகே, இன்றைக்கும் நாங்கள் பார்க்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு இருக்கிறதான அதிகாரம், கிறிஸ்துவுக்குள் தங்களுக்கு இருக்கிறதான அதிகாரத்தை புரிந்து கொள்ளாத படியினாலே இன்றைக்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் இருப்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த பாடத்தினூடாக எங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, எங்களுடைய எதிராளிக்கு இருக்கிறதான அதிகாரம் என்ன, அது எப்படிப்பட்ட அதிகாரம், அதை எப்படி நாங்கள் அதுக்கு விரோதமாக செயல்பட முடியும் என்பதை குறித்ததான சில காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்துல எப்பொழுதுமே நான் நம்புற ஒரே ஒரு விஷயம், வேதாகமத்தின்படி நாங்கள் சில காரியங்களை புரிந்து கொள்ளும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதுதான் எங்களுடைய இந்த பாடத்தொடருடைய மிக முக்கியமான வார்த்தை. ஏனென்றால் எங்களுடைய நோக்கம் வேதாகமத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தை என்கிறதான அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள போது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த விடுதலை அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து நாங்கள் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். கடந்த பாடத்தொடரிலே விசேஷமாக கடந்த 16 முதலாவது அந்த குறிப்பிட்ட அந்த பாடத்திலே தயவு செய்து உங்களுடைய எல்லாருடைய மைக்ஸ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க வேணும்னு சொன்னா தேவைப்பட்டா மட்டும் ஆன் பண்ணோம். சரியா? ஓகே, தேங்க்யூ. அப்ப கடந்த அந்த குறிப்பிட்ட அந்த கடந்த 16 பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம், வேதாகமத்திலிருந்து விதத்திலே நம்மை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவின் மூலம் நமக்கு இருக்கிறதான காரியங்களை குறித்து அதிகமாய் கற்றுக்கொண்டோம். அதன் மூலமாக எங்களுடைய மனம் புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுப்பதன் மூலமாக நாங்கள் விடுதலை அனுபவிப்பதற்கான ஆயத்தங்களை குறித்து நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். சரி, இந்த பாடத்திலையும் கூட நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை, அதாவது எங்களுக்கு இருக்கிறதான அதிகாரம் அல்லது வல்லமை அதிகாரத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப இந்த பாடம் மிக முக்கியமானது. காரணம் என்னவென்றால் இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்வது மூலமாக எங்களுடைய
எங்களுக்கு இருக்கிறதான வல்லமை என்ன, அது அந்த அதிகாரத்தை எப்படி அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும் இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்திலே பூமியிலே வந்த போது அவர் தன் சீஷர்கள் 12 பேரை வரவழைத்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? லூக்கா 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே பார்க்கிறோம். என்ன செய்கிறார்? வாசிங்க பாப்போம் யாராவது ஒருவர். வாசிக்க உதவி செய்யுங்க. யாராவது வாசிக்கிறீங்களா? இன்டர்நெட் கிளியரா இருக்காங்க. அவர் தம்முடைய 12 சீசரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஓகே, வேத வசனத்தின்படி பார்க்கிறோம் இயேசுவானவர் அவர்களுக்கு மக்களை விடுதலை செய்வதற்காக, பிசாசுகளை துரத்துவதற்கும் மனிதர்கள் வியாதி உள்ளவர்களை குணமாக்குவதற்கான வல்லமையை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த வல்லமையை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தையும் கொடுத்தார். அப்ப இது முக்கியமானது. அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இயேசுவானவர் கொடுக்கிற அந்த வல்லமையின் அதிகாரத்தை கொண்டு எங்களுக்கு இருக்கிறதான கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு இருக்கிறதான முக்கியமான அந்த அதிகாரம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இயேசு இந்த பூமியிலே வந்ததற்கான பிரதான காரணங்களை ஒன்று, அவர் மனிதனுடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்துவதன் மூலமாக மனிதன் இழந்து போனதான வல்லமையும் அதிகாரத்தையும் திரும்பவும் மனித சமுதாயத்துக்கு கொடுப்பது. சரியா? அப்ப இதுதான் இயேசுடைய வருகையிலே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதாவது ஆதாமேவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் அவர்கள் கொடுத்திருந்தார். அந்த வல்லமை இழந்து போனப்பட்ட போது அந்த வல்லமையை திரும்பவும் மனிதனுக்கு அந்த வல்லமை மட்டுமல்லாமல் அந்த வல்லமையை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தையும் இயேசுவானவர் கொடுத்ததை பார்க்கிறோம். சீஷர்களை குறித்து நாங்கள் திரும்ப வருவோம். அதே விதமாக நாங்கள் பார்க்கிறோம் இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? சீஷர்களை பார்த்து அவர் பரலோகம் போகும் முன்பதாக என்ன சொல்றார்? வானத்திலும் எங்கே எல்லாம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இயேசுவானவருடைய இந்த காரியம் மிக முக்கியமானது. அப்ப நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற முக்கியமான காரணம், இந்த பாடத்திலே இயேசுவானவர் எங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம், ஆதாம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் எப்படிப்பட்டது, அந்த வல்லமை எப்படிப்பட்டது. இந்த இடத்துல பார்க்கிறோம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் செய்திகளை மக்களுக்கு சொல்லுவதற்கு மிக முக்கியமானது. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பூமிக்குரிய அதிகாரம் மட்டுமா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற அதிகாரமானது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பூமியில் மட்டுமல்ல, எங்கே பூமியில் மட்டும்தானா? இயேசு கிறிஸ்து இந்த சொல்ற வசனத்தின்படி அவருடைய அதிகாரம் எங்கே போடப்பட்டிருக்கிறது? வானத்திலும் பூமியிலும். இன்னொரு இடத்துல இருக்கு பூமிக்கு கீழே சொல்லி நாங்க அதை பத்தி பார்ப்போம். சரி, இப்ப உங்களுக்கு புரியுது. அப்ப இயேசுவானவருடைய நோக்கம், இந்த பூமியிலே அவர் வந்ததுக்கான நோக்கத்திலே பிரதானமான நோக்கம் மனிதனுடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் திரும்ப அவரை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் அந்த தேவ ராஜ்யத்திலே அவர்கள் ஆளுகை செய்வதற்கான அந்த காரியத்துக்கு தேவையான வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுப்பதற்காக வந்தார். ஆகையத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. நாங்கள் பார்க்கிறோம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 2:10. யாராவது வாசிக்க உதவி செய்யுங்கள். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், கொலோசியர் புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். சொல்றாரு, அதாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இப்ப எப்படி இருக்கிறீங்களா? அவருக்குள் நீங்கள்
எப்படி இருக்கீங்க? பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கு. பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க. சோ கம்ப்ளீட்டட், அதாவது நீங்க அவருக்குள் ஒரு பரிபூர்ண நபரா இருக்கிறீங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிறார். துரைத்தனங்கள் என்பது ரூலர்ஸ், அந்த ஆங்கில மொழியில போட்டு who is the head of over every ruler, அதாவது ஆளுகை செய்கிறவர்களுக்கும் அதிகாரத்துக்கும் அவர் 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 எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவராய் இருக்கிறார். அப்ப அவர் அப்படிப்பட்ட அவருக்குள்ளாக இருக்கிற நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அந்த ஆளுகை அல்லது அந்த அதிகாரத்துக்கு அவருக்குள்ளாக நாங்களும் இப்பொழுது ஆளுகை செய்கிறவர்களாகவும் அதிகாரம் உள்ளவர்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம். காரணம், இப்போது நாங்கள் யாருக்குள்ளாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியினால், அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நபரா இருக்கிறபடியினால், அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா விதமான அதிகாரங்களும் ஆளுகையும் இப்பொழுது அவருக்குள்ளாய் இருக்கிற நமக்குள்ளாய் கடந்து வந்து இருக்கிறது. அப்ப எங்களுக்கு புரிகிறது, கிறிஸ்துவை ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கையிலே அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் இருந்ததான அந்த வல்லமையும் அதிகாரமும் என்ன செய்கிறது? நமக்குள்ளாயும் கடந்து வருகிறது. அப்ப இது முக்கியமானது. அப்ப இந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற எந்த நபருக்குள்ளாகவும் கிறிஸ்துக்குள்ளாய் இருந்ததான வல்லமையும் அதிகாரமும் அவரை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளாகவும் காணப்படுகிறது. அது மிக முக்கியமானது. அப்ப இதுல என்ன சிக்கல்னு சொன்னா, நிறைய நேரத்துல அந்த வல்லமை குறித்து அல்லது அந்த அதிகாரத்தை குறித்து நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாதபடியினாலே அல்லது இப்படி சொல்லலாம், அந்த வல்லமை குறித்துதான சரியான அறிவு எங்களுக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருப்பதை குறித்து அறியாதபடியினா, அல்லது மறுபக்கத்துல சொல்லலாம், ஒருவேளை நம்முடைய எதிரிக்கு நம்மை அழிக்க எதிர்பார்த்து கொண்டு நம்முடைய எதிரிக்கு நம்மை விட அதிகமான வல்லமை அதிகாரம் இருப்பதை குறித்து நம்புகிறபடியினாலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறபடியினாலே நாங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த வல்லமை அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆகவே இந்த பாடத்தின் ஊடாக நாங்கள் முக்கியமான சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது உங்களுக்கு தெரிந்த காரியமா இருக்கலாம், ஆனாலும் திரும்ப ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கும்போது சில ஆழமான சில காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள போகிறோம். அதாவது இந்த பாடத்தினூடாக நாங்கள் இந்த முக்கியமான சில கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடிக்க போகிறோம். மனிதனுக்கு எவ்விதமான வல்லமையும் அதிகாரம் கிடைத்தது ஒன்று. அது மட்டுமல்லாமல் அந்த வல்லமையும் அதிகாரமும் எவ்விதம் மனிதனை விட்டு விலகி போனது. ரைட், ஓகே. அதாவது வல்லமை அதிகாரம் சொல்ற என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வல்லமையின் அதிகாரமும் அது எப்படி மனிதனுக்கு கிடைத்தது, அது எப்படி மனிதனை விட்டு விலகி போனது, வல்லமை அதிகாரம் எவ்விதமாய் மனிதனுக்கு திருப்பி கிடைத்தது, தற்போது நமது எதிரியான சாத்தானிடம் காணப்படும் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிறதான அதிகாரத்தை வல்லமை நாங்கள் பயன்படுத்துவதை குறித்து நாங்கள் அதிகமாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் சில வேளைகளே சில காரியங்களை புரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் அந்த காரியத்தை பயன்படுத்தாமல் இருக்க போகிறோம். அதான் நடக்கிறது. அந்த வேதத்தில் சொல்ற சத்தியத்தை அறியாதபடியினாலே அந்த அறியாமை என்ன செய்கிறது? எங்களை சங்காரமாக்குறது வேதவசனம் சொல்கிறது. அநேக ஜனங்கள் சங்காரமாக்கப்படுகிறார்கள். என்ன காரணம்? ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கு சொல்ல முடியும்? அநேக ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்ப இதற்கான காரணம் என்ன? அப்ப தேவன் கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு கொடுக்காதபடியினால் அல்ல, அவர் கொடுத்து விட்டார். மாறாக அந்த கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை அறியாதபடியினாலே இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அந்த அறியாமை நிமித்தமாக சங்காரமாக்கப்பட, அதாவது அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, அல்லது அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். விசேஷமா விடுதலை என்கிற பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்ப எங்களுக்கு புரிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மூலம் வருகிற அந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நாங்கள் விசேஷமா இந்த பாடத்தை பொறுத்தவரையிலே எவ்விதமான வல்லமை அதிகாரம் மனிதனுக்கு கிடைத்தது, அப்படிப்பட்ட அந்த வல்லமை அதிகாரம் என்ன நடந்தது, அந்த அதிகாரத்தை எப்படி பறிபோனது, அது குறித்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இந்த நாளில் இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக அதனுடைய
வெற்றியை நாங்கள் அனுபவிக்க முடியும். விசேஷமாக இன்றைக்கு நம்முடைய எதிரியாக சாத்தானிடத்தில் காணப்படுற வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது அவனுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவதற்கு தைரியமாய் முகம் கொடுக்க முடியும். ரைட். வேதத்திலே இந்த இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது. ரைட். பாருங்கள், வேதத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 115:16 வசனம். யாராவது வாசிங்க பாப்போம். சங்கீதம் 115:16 வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆமே, போதும். வசனம் சொல்லுது வானங்கள், அதாவது ஹெவன் பிலாங்ஸ் டு காட், அதாவது வானங்கள் கர்த்தருடையது, பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார், மனிதனுக்கு கொடுத்திருக்கார். அப்ப மனிதனுக்கு அவர் என்ன செய்றார்? தன்னுடைய பிரதிநிதியாக வானங்களை, அதாவது பரலோகத்திலே காணப்படாத உலகத்திலே அவர் எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஆளுகை செய்கிறாரோ, டாமினேட் பண்றாரோ, அந்த அதே விதமான காரியத்தை காணப்படுற உலகத்தை உருவாக்கி அந்த காணப்படுற உலகத்திலே அவர் தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனுக்கு அந்த ஆளுகை செய்கிற அந்த காரியத்தை கொடுத்திருந்தார். அவர்தான் வேதத்திலே ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 28ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்தை யாராவது 26ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஆழக்கடவர்கள் என்றால் டாமினேட்டிங், அதாவது வசனம் சொல்கிறது தேவன் தன்னுடைய சாயலாக, அதாவது பூமியிலே மனிதனை உருவாக்கினார், தன்னுடைய சாயலாக ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி பூமியில் இருக்கிறதான அவர் படைத்ததான எல்லா காரியங்களையும் ஆள்வதற்கு ஆளும் படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். வசனத்தின்படி பார்க்கிறோம். பாருங்கள், இந்த 28ஆம் வசனம் சொல்கிறது அவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அவர் கொடுக்கிற அதிகாரம் எப்படிப்பட்டது? ஆண்டு கொள்ளுங்கள், அதாவது நீங்கள் பழுகு பிறகு பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வசனம் மிக முக்கியமானது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டு கொள்ளுங்கிற சொல்ற வசனம் மிக மிக முக்கியமான ஆழக்கடல். அங்க எபிரேய மொழியிலே ராதா அப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப இதுல அர்த்தம் என்னவென்றால் ஆழக்கடவர்கள் என்பது அர்த்தம் போது இந்த ஆழக்கடவர் என்ற வார்த்தைக்கு 2 விதமான வசனங்கள் கொண்டதுதான் இந்த ஆழக்கடவது. டாமினியன் சொல்ற வசனமானது 2 விதமான வார்த்தைகளை கொண்டது. ஒன்று வல்லமையும் அதிகாரமும் உடையதாய் இருக்கிற காரியம். ஒன்று வல்லமையும் அதிகாரமும் சேர்ந்துதான் ஆழக்கடவது என்பது அர்த்தம். அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். இப்ப தேவன் என்ன செய்கிறார்? தேவன் மனிதனை ஆழக்கடவர் என்று சொல்லும் போது இது மிக முக்கியமானது. அதாவது இந்த பூமி சம்பந்தமான எல்லா காரியத்தை ஆளுவதற்கான வல்லமையும் பவரையும் கொடுக்கிறாரு, அந்த வல்லமையை செயல்படுத்துவதற்கான அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இது மிக முக்கியமானது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இது இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல உதாரணம் சொல்றேன். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு நாட்டை பொறுத்தவரையில ஒரு நாட்டுல அரசாங்கத்துல இப்ப ஒரு இராணுவம் இருக்கும், சரியா? ஒரு இராணுவம் இருக்கும். இந்த இராணுவத்தை பொறுத்த வரையில இராணுவத்துக்கு என்ன இருக்கும்? வல்லமை, பவர் இருக்குமா? அதிகாரம் இருக்குமா? என்ன இருக்கும்? வல்லமை இருக்கும், அதிகாரம் கொடுக்கணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா கிளியரா சொல்லிட்டீங்க பாஸ். தேங்க்யூ. அதாவது வல்லமை, பாஸ் ஏதாவது சொல்ல வந்தீங்க? பாஸ் சொல்லுங்க பாஸ்டர். மோஸ்ட் சொல்லுங்க பாஸ்டர். வல்லமைங்கிற தேவன் கொடுக்கிற நமக்கு ஒரு விஷயம், அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது அதிகாரமா இதாகுது. வித் தி பவர் ஆஃப் காட் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகாரம் வேணும். ஆமா, வேணும். ஓகே. அது அதிகாரம் எக்ஸிக்யூட் தி பவர். அவர் கொடுத்த பவரை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். வெரி குட். ஓகே. இப்ப கிளியர் என்னன்னு சொன்னா, இப்ப நான் இது ஒரு நாட்டுடைய ஒரு இது படி நான் சொல்ல போறேன்.
இப்ப ஒரு நாட்டை பொறுத்த வரையில ஒரு நாட்டுல அரசாங்கத்துக்கு என்ன செய்யப்படும், அரசாங்கத்துக்கான எல்லா அந்த வல்லமையும் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த நாட்டுல அந்த குறிப்பிட்ட ஒரு இராணுவத்துக்கு என்ன செய்வார்கள், அந்த வல்லமையை கொடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த வல்லமை பவரோடு இருக்கும் அந்த இராணுவம். ஆனா அந்த இராணுவத்துக்கு வல்லமை இருந்தாலும் கூட அந்த வல்லமையை செயல்படுத்துறதுக்கான அதிகாரம் கிடைக்காவிட்டால் அவர்களால் செயல்பட முடியுமா, முடியாதா? செயல்பட முடியாது. முடியாது. அப்ப வல்லமை இருந்தாலும் வேலை இல்லை. வல்லமையோடு என்ன தேவை, அதை எக்ஸிக்யூட் பண்றது சொன்னது போல அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன தேவை, அதிகாரம் தேவை. அப்ப ஒரு நாட்டுல ஒரு இராணுவத்துக்கு வல்லமை இருக்கும். அந்த வல்லமை இருந்தா மட்டும் போதாது, அந்த வல்லமையை செயல்படுத்துவதற்கான அதிகாரம் நாட்டுல அரசாங்கம் தர வேண்டும். அப்ப இதுல முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் மனிதனுக்கு இந்த 2 காரியத்தையும் கொடுக்கிறார். இந்த ஆளுகை செய்வது அல்லது ஆண்டு கொள்வது என்று சொல்லும் பொழுது அவர் வல்லமையை மட்டும் கொடுத்துட்டு அதிகாரத்தை கொடுக்காம விடல. அப்ப இந்த வல்லமை ஆண்டு கொள்ற அந்த டொமினியன்ஸ் வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவர் அந்த பூமியை ஆள்வதற்கான வல்லமையும் கொடுக்கிறாரு, அந்த வல்லமையை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அதுதான் முக்கியமான. அப்ப இது 2 முக்கியமானது. வல்லமையும் முக்கியம், அதிகாரம் முக்கியம். வல்லமை மட்டும் இருந்தா போதாது, அதிகாரம் இல்லாட்டி. ஏன்னா அதை வல்லமையை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் ஒன்று தேவை, அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி தேவை எங்களுக்கு, இல்லாட்டி அந்த வல்லமை அடிமைப்படுத்தும். அப்ப இது முக்கியமானது. அப்ப தேவன் மனிதனுக்கு கொடுத்த இந்த காரியமானது மிக முக்கியமான. ஆண்டு கொள்ளுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் அவனை வல்லமையும் கொடுக்கிறார், அதாவது அந்த வல்லமையை செயல்படுவதற்கான அதிகாரத்தையும் கொடுப்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இதுல முக்கியமான ஒரு காரியம், தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறதான இந்த வல்லமையானது எப்படிப்பட்ட வல்லமைன்னு சொன்னா, தேவன் எந்த விதமான நிபந்தனையும் போட்டு நீ இப்படி செஞ்சாதான் இந்த குறிப்பிட்ட இந்த காரியத்தை செயல்படுத்த முடியும்னு சொல்லி மனிதனுக்கு அப்படியான ஒரு நிபந்தனையை கொடுக்கல. அப்ப தேவன் என்ன செய்ய, நிபந்தனையற்ற ஒரு வல்லமை அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். அப்ப நீங்க வேதத்திலே பார்க்கும் பொழுது அந்த இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தேவன் கொடுக்கிற இந்த காரியத்திலே நீங்கள் இதை செய்தால்தான் இதை ஆளுகை செய்ய முடியும் என்று சொல்லி அப்படியாக சொல்லாமல் அவர் ஒரு நிபந்தனையற்ற முறைகளே, அதாவது மனிதனுக்கு ஒரு விதமான ஒரு வல்லமை அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப மனிதனுக்கு இருக்கிறதான இந்த வல்லமை அதிகாரமானது ஒரு நிபந்தனையற்ற ஒரு நிலத்திலே இருக்கிறது. அப்ப இது மிக முக்கியமானது. அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவன் என்ன செய்கிறார், தேவன் ஆவி ஆத்துமா சரீரமுள்ள மனிதனுக்கு ஒரு நிபந்தனையற்ற வல்லமை அதிகாரத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். தேவன் இந்த பூமியை பொறுத்த வரையில யாருக்கு ஆளுகை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறார்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் படிப்பிச்சிருக்கிறேன். முதலாவது மனிதனுக்கு மனிதனுக்கு கொடுக்கிறாரு. நான் இதை சொல்லி மனிதனுக்கு, சாரி, வெரி குட், எல்லாம் சரியா சொல்றீங்க. எப்படிப்பட்ட மனிதனுக்கு? கீழ்ப்படிவான மனிதன். இல்ல அப்படிப்பட்ட காரியம் ஆவி ஆத்துமா சரீரம் இருக்க மனிதனுக்கு. இப்ப நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், திரும்பவும். ஓகே, இந்த வசனம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஞாபகம் இருக்கா? 1 அதிகாரம் 26 வாசம் மேல பாருங்க. இந்த வசனத்தின் பொறுத்த வரையிலே தேவன் என்ன செய்கிறார், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் என்ன செய்கிறார், மனிதனை உண்டாக்குவோமாக. இப்ப இது மிக முக்கியமானது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பாஸ்டர்ஸ்மார், நீங்க தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, நமது சாயலா தேவன் பேசிக்கொள்றார், நமது சாயலாக நமது ரூபத்தின் படி மனுஷனை உண்டாக்குவோமாக. சரியா? இப்ப தேவன் மனிதனை படைக்கும் பொழுது நாம் என்று சொல்கிறார். சரியா? படைக்கும் போது நமது சாயல் நமது ரூபம் மனுஷன் உண்டாக்குவது. let us make man in our own image after our likeness. அப்ப இது முக்கியமான. ஆனால் உலகத்தை ஆளுகை செய்கிற காரியம், உலகம் தேவனால் படைக்கப்பட்ட உலகத்தை ஆளுகை செய்யும் வரும் போது அவர் என்ன செய்கிறார், நாங்கள் ஆளக்கடுவோம் என்று தான் சொல்லியிருக்கணும். என்ன சொல்கிறார், ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இல்ல, நான் சொல்றதுக்கு உங்களுக்கு கிளியர் இல்ல.
அதாவது தேவன் ஆளக்கடவர்கள். இல்ல இல்ல அதான் நாம் படைப்போன்னு சொல்லிட்டு let us make அவர்கள் man ஆளக்கடவர்கள். அவர்கள் ஆளக்கடவர். வெரி குட். அவர்கள் ஆளக்கடவர்கள். இது முக்கியமான பாயிண்ட். அப்ப இது முக்கியமான நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது நான் இதை சொல்லி கொடுத்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்க திருப்பி போயிட்டு பாருங்க. தேவனுடனான உறவு என்கிற பாடத்துல நீங்க பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் டச் பண்றேன். ஏன்னா அது முக்கியம். அதை நீங்க புரிஞ்சு கொண்டாதான் உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள போறீங்க. அதை புரிஞ்சு கொள்ளாதான் நம்முடைய சத்துருக்கு இருக்கிற அதிகாரத்தை புரிஞ்சு கொள்ள போறீங்க. ஏன்னா இது முக்கியமானது. ஏன்னா இந்த பாயிண்ட் நீ மிக முக்கியமானது. நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்வது மாறாக என்னுடைய எதிரியாளியாகிய சத்துருடைய அதிகாரத்தை புரிந்து கொள்வது. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆவியாய் இருப்பவர். தேவன் ஆவியாய் இருப்பார். தேவன் ஆவியாய் இருக்கிற வசனம் சொல்றது. அப்ப அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறார்? திருத்துவத்தின் தேவன் என்ன செய்கிறார்? தமது சாயலின் படி மனது படைக்கிறார். மனுஷன் எப்படி படைக்கிறார்? எப்படி படைக்கிறார் மனுஷனை? மனுஷன் யாரு? மண்ணினால் படைக்கிறான். எப்படி படைக்கிறார்? அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம். வெரி கிளியர். மனிதனை படைக்கும் போது ஆவி ஆத்மா சரீரம் படைக்கிறார். சரி, அந்த மனுஷன். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்ப பாருங்க, இப்ப இது முக்கியமானது. தேவன் படைக்கிறது ஆவி ஆத்மா சரீரம். இப்ப இது முக்கியமானது. இப்ப தேவன் படைக்கிற மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற ஒரு நபராய் இருக்கிறான். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்? அவருக்கு ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கா? படைக்கும் போது இல்ல இல்ல. இப்ப தேவன் என்ன செய்கிறார்? இப்ப பூமியை அவர் தன்னை படைப்போன்னு சொல்லிட்டு அவர் உண்மையா சொல்லியிருக்கணும், நமது சாயல் நமது உள்படி மனுஷனை படைப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் அதாவது நாங்களும் சேர்ந்து மனிதோடு சேர்ந்து ஆளக்கடவுள்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன செய்கிறார்? அப்படி சொல்லாம என்ன செய்கிறார்? அவர் கொஞ்சம் பின்னுக்கு போறாரு. என்ன செய்கிறார்? பூமியை குறித்து வரும் பொழுது அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கிற அந்த மனிதன் அவர்கள் ஆளக்கடவர்கள். யாரு ஆளக்கடவர்கள்? மனிதன். எப்படிப்பட்ட மனிதன் ஆளக்கடவன்? ஆவி ஆத்மா சரீரம் உள்ள மனிதன். ஆவி ஆத்மா சரீரம். அப்ப தேவன் அவருக்கு சரீரம் கிடையாது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப நாங்க இதை படிச்சிருக்கிறோம், திருப்பி உங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்ன செய்ய? இப்ப தேவன் எப்போதுமே ஏதாவது செய்யும் பொழுது அவர் எப்போதும் உண்மையா இருப்பார். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அந்த வார்த்தைக்கு அவர் என்ன செய்வார்? அவரே விலகி போக மாட்டார். பைபிள் ஒரு வசனம் இருக்குன்னா, வேதத்தின் படி பார்க்கும் பொழுது தேவன் எப்போது உண்மை உள்ளவரா இருக்கார், பொய் சொல்லாதவர். சங்கீதம் 138:2 என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுது? வசனத்தை வாசிங்க. நீல கலர்ல போட்டு மட்டும் வாசிங்க. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். ஆமென். வசனம் சொல்லுது, தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். என்ன செய்வார்? அவருடைய எல்லா காரியத்தையும் பார்க்கிறோம், அவருடைய எல்லா நாமங்களை பார்க்கிறோம். அவர் மிகவும் முக்கியமா அவர் கருதுற ஒரு காரியம் என்னது? வார்த்தை. அவர் ஒரு காரியத்தை சொன்னா அவரே மீற மாட்டார். ஆகவே தான் நாங்க பாக்குறோம், தேவன் சீக்கிரமா வாயை திறக்க மாட்டாரு. நாங்கள் காரியங்களை கேட்போம் சீக்கிரமா. ஏன்னா அவர் சொல்லிட்டேன்னு சொன்னா அவரே அவருடைய வாய் வெளியே வந்தா அது கட்டாயம் அவரே அதுக்கு கட்டுப்பட்டு இருப்பார். ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாத இருக்க மாட்டார். அப்ப தேவன் என்ன செய்வார்? தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். ஆனா அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார்? அவர் அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுவார். அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த வார்த்தையின் படி நாங்கள் பார்க்கிறோம், தேவன் அதை கற்றுக் கொடுத்திருக்க அவங்களுக்கு. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். தேவன் அவர் வந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் தான். ஆனா அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக என்ன செய்கிறார்? அவரே தான் சொல்றாரு,
யாரு பூமியை ஆளுகை செய்ய முடியும்? யாரு பூமியை ஆளுகை செய்ய முடியும்? உள்ள மனிதன். ஆவி ஆத்துமா மட்டும் அல்லாமல் மனுஷன் சரீரமும் இருக்கிற மனிதர்கள் ஆளுகை செய்ய முடியும். ஆகவேதான் நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். தேவன் ஒரு நாளும் அவர் சொன்னத என்ன செய்ய மாட்டார், மீறி போக மாட்டார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு சொன்னேன், தேவன் அந்த காரியத்தை அவர் சொன்னாரு. அவர் இந்த நிலைமையில சொல்றாரு. இப்ப அவரு இந்த நிலைமையில சொல்றாரு. அவரும் சரீரம் இருந்து கொண்டு சொல்றாரா? இல்ல, அவர் ஆவியா இருக்கிற தேவனா இருந்து கொண்டு சொல்லுகிறார். அப்ப பூமியை பொறுத்த வரையில அவர் பூமி சம்பந்தமான காரியம் வரும் பொழுது அவரே ஒரு காரியத்தை நியமிக்கிறார். அதற்கு காரணம் அவர் சொல்கிறார், அவர்கள் அதாவது சரீரம் ஆவி ஆத்துமா மட்டுமில்லாமல் சரீரம் இருக்கிற மனிதர்கள் தான் ஆலோசிப்பா. ஆனால் அவரும் ஆவியா இருக்கிறார். அப்ப ஆகவே பூமி சம்பந்தமான காரணம் வரும் பொழுது அவர்கள் பூமியை யாரு சட்ட ரீதியாக லீகலாக சட்ட ரீதியாக யாருக்கு அதிகாரம் கொடுக்கிற ஆளுகை செய்வதற்கு, டாமினேட் பண்ணுவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார்? யாருக்கு சட்ட ரீதியான ஆவி ஆத்மா மட்டுமல்ல சட்ட ரீதியான சரீரம் இருக்குதோ அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இப்ப பூமியை பொறுத்த வரையிலே அவரே ஒரு நியமத்தை வைக்கிறார். அதாவது ஆவியா இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பூமியை பொறுத்த வரையிலே ஆளுகை செய்ய வரும் பொழுது அந்த அந்த சரீரம் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நபருடைய அனுமதியோடு இந்த பூமியில இடைப்பட வேண்டும் சொல்ற அந்த நியமத்தை அவர் வைக்கிறார். இப்ப தேவனே அந்த நியமத்தை அவரை வைக்க. ஆகவே தான் நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு முதல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனிதன் ஏன் பாவம் செய்யும் பொழுது தேவன் இடைப்படவில்லை. நீங்க படிச்சிருக்கிறீங்க, மறந்துட்டீங்க. அப்ப தேவனை பொறுத்தவரை தேவன் ஒரு காரியம் சொல்லுவார் என்றால் அந்த காரியத்துக்கு அவரே கட்டுப்பட்டு இருப்பார். தேவன் ஆவியா இருக்கிறபடியினாலே பூமியை குறித்த காரியம் வரும் பொழுது, பூமியை ஆளுகை செய்வதற்கான காரியம் வரும் பொழுது அவர் ஆவி ஆத்துமா மட்டுமல்லாமல் சரீரம் இருக்கிற ஒரு மனிதனோடு இணைந்து அவர் செயல்படுவதை குறித்து பார்க்கலாம். அப்ப அது அர்த்தம் அல்ல தேவனால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. தேவனால எல்லாம் செய்ய முடியும், அவருக்கு எல்லா வல்லமை அதிகாரம் இருக்குது, அவர் எல்லாம் செய்ய முடியும். அது மட்டும் அவரால் எல்லாமே அந்த எல்லாம் கூடும் அவரால். ஆனா அவருடைய வார்த்தை நிமித்தமாக ஒரு காரியம் சொன்னா அவரே அது கட்டுப்பட்டு இருக்கிறபடியினாலே அவர் என்ன செய்கிறார்? இந்த பூமியை பொறுத்த வரையிலே இந்த பௌதிக உலகத்திலே பிசிக்கல் வேர்ல்ட், அதாவது தான் செயல்படுவதற்கு எப்பொழுதுமே என்ன செய்கிறார்? சரீரமுடைய மனிதனை சார்ந்து செயல்படுவது வேதாகம் முழுது நீங்க பார்க்கலாம். இதை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துன்னு சொன்னா தயவு செய்து நீங்கள் முதலாவது பாடத்துக்கு போயிட்டு, முதலாவது நிலை பாடம் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு தேவனுடைய உறவு குறித்த ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்தை நீங்க பாருங்க. வேதம் முழுவதும் நீங்க பார்க்கலாம். தேவன் இந்த பூமியிலே செயல்பட முற்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு சர்வ வல்லமை, அவருக்கு எல்லா காரியமும் இருந்தாலும் கூட அவர் என்ன செய்கிறார்? ஒரு மனிதனை தேடி வருகிறார். அவர் பார்த்தார் மனிதர்கள் பிழை செய்து கொண்டிருந்தார்கள், மனிதர்கள் அவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர் என்ன செய்கிறார்? மனிதருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை அவர்கள் செய்வதற்கு முன்பதாக என்ன செய்ய யாரை தேடி வருகிறார்? ஒரு பெரிய ஒரு என்ன செய்ய போகிறார்? ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்ப போகிறார். ஆனா அதுக்கு முன்பதாக யாரை தேடி வருகிறார்? அவரு செயல்படுவதற்கு பூமியிலே மனிதனே. யார் அந்த மனிதன்? நோவா. இது உங்களுக்கு தெரியும். சோதோம் கொமோராவை பாவம் கூக்குரல் கேட்டது. தேவன் அதைக்கு விரோதமாய் வரப்போகிறார். நேரடியா போய் அழிச்சிருக்கலாம். ஆனா என்ன செய்கிறார்? ஒரு மனிதனை தேடி வருகிறார். யார் அந்த மனிதன்? ஆபிரகாம் என்கிற மனிதனை தேடி வருகிறார். இஸ்ரவேலருடைய அடிமைத்தனத்தின் கூக்குரல் அவருடைய சந்நிதியில எட்டியது வசனம் சொல்லுகிறது. நேரடியாக அவருக்கு சர்வ வல்லமை இருக்கு, அவரு முடியும். ஆனாலும் கூட அவர் நேரடியா வந்து இஸ்ரவேலரை மீட்காம என்ன செய்கிறார்? அந்த ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாக அந்த கூக்குரல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் ஒரு மனிதனை தேடி வருகிறார். சரீரம் இருக்க மனிதன். யார் அந்த மனிதன்? மோசே என்கிற மனிதனை. அப்ப நீங்க வேதம் முழுவதும் பார்க்கலாம். வேதாம ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்த மட்டும் பார்க்கிற காரியம், தேவனுக்கு வல்லமை இருக்கு. அவர் எல்லா வல்லமை உள்ள தேவன், அவரால் முடியாத ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அவர் தன்னுடைய வார்த்தை நிமித்தமாக
அவர் ஒரு வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தைக்கு அவரே மீறாதபடியினாலே எப்போதுமே அவர் என்ன செய்கிறார், அந்த பூமியை சம்பந்தமான காரியம் வரும் பொழுது, இந்த பூமி சம்பந்தமான காரம் வரும் பொழுது, பூமியிலே அவருடைய காரம் இடப்படும் பொழுது எப்பொழுதுமே ஒரு மனிதன் சரீரம், ஆவி மட்டுமல்ல, ஆத்துமா மட்டுமல்ல, ஒரு சரீரம் இருக்கிற மனிதனோடு கூட சேர்ந்து செயல்படுவதை குறித்து நாங்கள் வேதத்திலே முழுவதும் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்னவென்றால் ஆதியாக புத்தகம் 1 அதிகாரம் 26 வசனம். அப்ப இந்த பூமியை பொறுத்தவரையிலே தேவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே இடைப்படுவதற்கு, மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு அவருக்கு சட்ட ரீதியான ஒரு சரீரம் இல்லை. இப்ப மனிதனுடைய பூமியை பொறுத்தவரையிலே அவர் மனிதனோடு இடைப்படுவதற்கு அவர் 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 ஆவியா இருக்கிறபடியினாலே அவர் அவர் என்ன செய்கிறார், அந்த பூமியில இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையில தலையிடுவதற்கு என்ன செய்கிறார், தேவனுக்கு யாருடைய அனுமதி தேவை? சரீரம் இருக்கிற மனிதன் ஆவியா இருக்கிற தேவனுக்கு அனுமதி கொடுக்கும் போது அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. சரியா? இதை குறித்து நீங்க பார்க்கலாம், இந்த பாட புத்தகத்துல இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே இந்த பூமி சம்பந்தமான காரியம் வரும் பொழுது அவரே ஒரு வார்த்தை நிமித்தப்படியினால, அவர் ஆவியா இருக்கிறபடியினாலே அவர் என்ன செய்கிறார், அவர் இந்த பூமியிலே செயல்படுவதற்கு யாருடைய அனுமதி, யாருடைய பெர்மிஷன் அவருக்கு தேவை? அவர் மனிதோட வாழ்க்கையில பூமியில செயல்படுவதற்கு அவருக்கு முடியும், முடியாதனால இல்ல, முடியும். யாருடைய அனுமதி தேவை? சரீரம் உள்ள ஒரு மனிதன், சரீரம் உள்ள ஒரு மனிதன் அவர் இந்த செயல்படுவதற்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அவர்களோடாக சேர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். தேவனே அந்த நியமத்தை வைத்திருக்காரு சொன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனே அந்த நியமத்தை வைத்திருக்கிறார் என்றால், தேவனே அந்த காரியத்தை வைத்திருக்கிறார் என்றால், இந்த லூசிபர் என்கிறதான இந்த தேவதூதன் அவன் யாரு? அவனுக்கு சரீரம் இருக்கா? இல்ல, சரீரம் கிடையாது. சரீரம் இல்ல, சரீரம் இல்ல. வெரி குட். அப்ப இப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, மிக மிக முக்கியமான இடத்துக்கு வந்து கொண்டிருக்கோம். அதாவது தேவனை பொறுத்தவரையிலே தேவனும் இந்த பூமியிலே ஆவியா இருக்கிற அவரும் இந்த பூமியிலே செயல்படுவதற்கு என்ன செய்கிறார், சரீரம் இருக்கிற மனிதோடு சிதறப்படவிருக்கிறார். ஆனால் இதே விதமாக தேவன் படைத்ததான தேவதூதர்கள், அதிலையும் லூசிபர் என்கிறதான தேவதூதனுக்கும் அவர் தேவதூதனுக்குரிய வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த வல்லமை ஒருவேளை நான் நம்புறேன் அது நிபந்தனை உள்ள ஒரு வல்லமையா இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அதாவது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட வல்லமையா இருந்திருக்காது. காரணம் என்னன்னு சொன்னா அது குறித்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, இப்ப இந்த தேவதூதன் என்ன செய்கிறான், இப்ப இந்த தேவதூதனுடைய செயலை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு புரிகிறது. அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டவன். அவன் தேவனுக்கு விரோதமாக நேரடியாக என்ன செய்ய முடியாது, நேரடியாக ஃபைட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா தேவனுக்கு விரோதமாக போனா ஒரேடியா அழிச்சிருவார் அவன். அப்ப அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு பரலோகத்துல அவனுக்கு என்ன இல்ல, எந்த பவரும் இல்ல, எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப பூமியை படைக்கிறாரு ஆண்டவர். பூமியை படைக்கும் போது பூமியிலையும் யாருக்கு அதிகாரம் வல்லம் கொடுக்கப்பட்டது ஆண்டு கொள்வதற்கு? மனுஷனுக்கு. அதாவது ஆவியும் ஆத்துமாவும் சரீரம். அப்ப பூமியிலையும் ஆவியா மட்டும் இருந்து கொண்டு ஒன்றுமே செய்யறதுக்கான வல்லமை அதிகாரம் இல்லை. உங்களுக்கு வேலைங்க, உங்களுக்கு பரலோகத்திலயும் அதிகாரம் கிடையாது, தேவன் படைத்ததான பூமியிலையும் அதிகாரம் கிடையாது. அப்ப இப்ப இந்த மனிதனுக்கு இருக்கிற அதிகாரமும் எந்த விதமான நிபந்தனையற்ற ஒரு அருமையான ஒரு வல்லமை அதிகாரம் அவனுக்கு இருக்குது. ஆனால் இவனுக்கோ, ஏன்னா இவனுக்கு இருக்கிற அதிகாரம் நினைக்கிறேன் அது நிபந்தனையோட இருந்திருக்கலாம்னு சொல்லி நான் நம்புறேன். விசேஷமா இந்த புத்தகத்தை படிப்பிக்கிற ஆசிரியரோட நம்புறாரு.
ஆண்ட்ரூ உமக்கும் நம்ம இது அவனுக்கு இருந்த வல்லமை நிபந்தனையற்ற ஒரு அதாவது ஏதாவது ரூலோட தான் இருந்திருக்கும். அப்ப ஆகவே அவன் எப்போதுமே தேவனுக்கு விரோதமாய் போயிருக்க முடியாது, தேவனுக்கு நேரடியா விரோதமா ஃபைட் பண்ண முடியாது இருந்திருக்கு. ஏன்னா நேரடியா ஃபைட் பண்ணியிருந்தா இவர் அவனை அழிச்சு போட்டிருப்பார். ஆனால் என்ன நடக்குது சொன்னா அவன் பார்க்கிறான், அடே இப்ப தேவன் படைத்ததான இந்த பூமியிலே அவனுக்கு நேரடியா வந்து செயல்பட முடியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? நேரடியா வந்து அதிகாரம் வல்லமை செலுத்த முடியாது. ஏன் சொல்லுங்க? அவனுக்கு தேவத்துக்குரிய அந்த வல்லமை அதிகாரம் இருக்கு, ஆனா பூமியை பொறுத்தவரையில அவனுக்கு செயல்பட முடியாது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? சரீரம் இல்ல. வெரி கிளியர். கொஞ்சம் வந்து கொண்டிருக்கீங்க. வெரி குட். சரீரம் இல்ல. இப்ப அவனுக்கு அங்கே பரலோகத்திலயும் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, பூமியில படைக்கப்பட்ட அந்த பூமியிலயும் அவனுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடிய வல்லமை அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தேவத்துடைய அதிகாரம் இருந்திருக்கு, ஆனால் இந்த பூமியை பொறுத்தவரையில அவனுக்கு செயல்பட முடியாது. ஏன்னா அவனுக்கு சரீரத்துல இல்லாதபடியினாலே அவனுக்கு அந்த அதிகாரத்தை இருந்தாலும் கூட பூமியில யாராவது ஒருவர் என்ன செய்யணும், அவன் அதிகாரம் செயல்படணும்னு சொன்னா என்ன செய்யணும்? சரீரம் உள்ள ஒரு மனிதனை பயன்படுத்துவான். சரீரம் உள்ள மனிதன் என்ன செய்யணும்? அவனுக்கு இடம் கொடுத்தா மட்டும் இடம் கொடுக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கொள்ளும். இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒரு வங்கியை கொள்ளை அடிக்கணும்னு சொன்னா, ஒரு வங்கி இருக்கு, பேங்க் ஒண்ணு இருக்கு, கொள்ளை அடிக்கணும்னு சொன்னா அங்க இருக்கிற யாரை நாங்க முதலாவது பிடிப்பாங்க? முதலாவது பிடிக்கிறது யார பிடிப்பாங்க? அங்க இருக்கிற முக்கியமான ஒரு ஆளை கொள்ளையடிக்கிறவன் பிடிப்பாங்க. யார பிடிப்பாங்க? முழு வங்கியும் கொள்ளையடிக்கிறாங்க. செக்யூரிட்டி வந்தவங்க பிடிப்பாங்க. ஆனா செக்யூரிட்டியை பார்க்க முக்கியமான ஒரு நபர் இருப்பாங்க, மேனேஜர். சரியா சொல்லுங்க. அதாவது எந்த ஒரு வங்கி கொள்ளை அடிக்கும் போது அங்க இருக்கு முதலாவது அவங்க டார்கெட் வந்து மேனேஜர். அப்ப தேவனுக்கு விரோதமாக சாத்தானுக்கு செயல்பட முடியாது, நேரடியாக ஃபைட் பண்ண முடியாது. அப்ப தேவனுக்கு பிரதிநிதியா இருக்கிற அந்த முக்கியமான அந்த பூமியை பொறுத்தவரை பிரதிநிதியா இருக்கிறதான மனிதனுக்கு விரோதமாக நேரடியா வரலாம். ஏன்னா அவனுக்கு மனிதனோடு செயல்பட முடியும். ஏன்னா தேவனோடு நேரடியா போயிட்டு அவனுக்கு ஃபைட் பண்ண போனா அவன் ஒருவேளை அழிஞ்சு போயிருக்கும். இவனுக்கு மனமேட்டுமை அடைஞ்சான்னு சொல்லிருக்கு, அது சரி. ஆனா நேரடியா போயிட்டு அவனுக்கு தேவனுக்கு விரோதமாக ஃபைட் பண்ண போகல. ஆனா என்ன செய்கிறான்? தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்காக அவருடைய பிரதான படைப்பாகிய மனிதனுக்கு விரோதமாக அவன் வருகிறான். என்ன செய்கிறான்னு சொன்னான்? அவன் என்ன செய்கிறான்? மனிதனுக்கு விரோதமாய் வந்து அந்த மனிதனை ஏமாற்றுவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த கதை உங்களுக்கு தெரியும், அதாக நான் வந்து அதை பத்தி சொல்ல உங்களுக்கு தேவைப்படாது. அதாவது அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், என்ன செய்கிறான்? அவன் மனிதனை வஞ்சகமாக என்ன செய்கிறான்? அவர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறான். அவனுக்கு தெரியும் அவனும் ஆவியா இருக்கிறான், அவனுக்கும் இந்த பூமியிலே சட்ட ரீதியான அதிகாரம் கிடையாது நேரடியாக இந்த மனிதரோடு வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு. ஆனா என்ன தேவை அவனுக்கு? மனிதரிடத்துல இருந்து அனுமதி தேவை. அப்ப வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கும் கீழ்ப்படியும் உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறார்கள் என்று அறியீர்களா? இப்ப ஆதாம் ஏவாள் தேவனுக்கு தான் இருக்கிறாங்க, தேவனுக்காக வாழ்வதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்ப ஆதாம் ஏவாள் எதற்கு தங்களை கீழ்ப்படிக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அதுக்கு அடிமையாக போறாங்க. இப்ப அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தா, கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்காக நீதியுள்ள வாழ்க்கையால் வாழ்வதற்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது நல்ல நன்மையான நடக்கும். ஆனால் மறுபக்கம் இருக்கிறது, பாவத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க முற்பட்டால் அந்த பாவத்தின் அதிபதியாகிய பாவத்தை கொண்டு வருத சாத்தானுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க போகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? வசனம் சொல்கிறது, இந்த லூசிபர் என்ன செய்கிறான்?
தந்திரமாக என்ன செய்கிறான்? மனிதனை அந்த பாவத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு, சமர்ப்பிப்பதற்கு வஞ்சகமாக அவனை ஏமாற்றுகிறான். ஏன்னா லூசிபரும் அவனுக்கு தேவதூதனுக்குரிய வல்லமை இருக்கு, உண்மை. ஆனால் பூமியை பொறுத்தவரையிலே பூமியிலே சட்ட ரீதியான வல்லமை அதிகாரம் யாருக்கு உண்டு? மனுஷனுக்கு. ஆவியும் ஆத்துமாவும் சரீரம் இருக்கிற மனுஷனுக்கு உண்டு. ஆனால் தேவதூதனாகிய அல்லது ஆவியாய் இருக்கிற லூசிபருக்கு அல்லது சாத்தானுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இருக்குதா? சட்ட பாவத்துக்கு முன்புதான். இல்ல இல்ல, சட்ட ரீதியான அதிகாரம் இல்ல. அப்ப அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்? இப்ப தேவனும் அவரும் ஆவியா இருக்காரு, அவரும் இந்த பூமியில ஒரு காரியம் செயல்பட வரும் பொழுது அவருக்கு வல்லமை இருந்தாலும் கூட யாரோடாக செயல்பட வேண்டும்? யார் அனுமதி கொடுக்க வேண்டும்? சரீரமுள்ள மனிதன். அதே விதமாகத்தான் இப்ப ஆவியா இருக்கிற இந்த 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 குறிப்பிட்ட சத்துருவும் கூட அவனுக்கும் இருக்குது வல்லமை. அவனும் இந்த பூமியில சட்ட ரீதியாக செயல்படணும்னு சொன்னா சரீரம் இருக்கிற ஒரு மனிதன் அவருக்கு, அந்த லூசிபருக்கு, அதாவது சாத்தானுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், அனுமதி கொடுக்க வேண்டும். அப்ப என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த கீழ்ப்படியாமல் தங்களை ஒப்பு கொடுத்த போது, அடிபணிந்த போது லூசிபருக்கு தங்களுடைய ஆளுமையை, வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார்கள். மனு குலத்துக்கே உரிய அந்த ஆளுகை அல்லது அந்த ஆளுமையில் இருக்கிறதான வல்லமையும் அதிகாரத்தையும் யாருக்கு கொடுக்குறாங்க? சாத்தானுக்கு கொடுக்குறாங்க. ஆகவே தான் தலை கேட்டுக்கொள்ளுங்க, இவர்களுடைய இந்த 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 சமர்ப்பிப்பதன் மூலம் இவர்கள் இதுக்கு இடம் கொடுத்தபடினா, சரீரம் இருக்கிற மனித இடம் கொடுத்தபடி, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்துல இந்த சர்ப்பமாகிய இந்த சத்துரு ஆதாம் ஏவாளையும் வஞ்சிக்கும் போது தேவன் அந்த இடத்துல இருந்தாரா இல்லையா? தேவன் இருந்தார். அதாவது அந்த இடத்துல தேவன் இருந்தாரு. ஆனால் தேவன் அந்த இடத்துல நேரடியாக தலையிட முடியாது. காரணம் என்னவென்றால் சட்ட ரீதியான அனுமதி இப்போது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை மனிதன் கூப்பிட்டு இருந்தால், ஒரு அந்த சந்தர்ப்பத்துல ஒருவேளை அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா தேவன் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. அப்ப தேவன் இருந்தாலும் கூட தேவனுக்கு மனிதன் அனுமதி கொடுக்காத பட்சத்திலே அவர் தலையிட மாட்டார். ஏன்னா தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டிருப்பார் என்று யாருக்கு தெரியும்? தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அவரை மீற மாட்டார்னு யாருக்கு தெரியும்? நல்லா தெரியும். ஏன்னா அவனுக்கு தெரியும் நல்லா. ஆகவே அவனுக்கு தெரியும், தேவன் ஒருவேளை மனிதர்கள் அவரை கூப்பிடாத பட்சத்திலே, அனுமதி கொடுக்காத பட்சத்திலே தேவன் அந்த இடத்துல இடப்பட மாட்டான்னு அவனுக்கு தெரியும். அப்ப என்ன நடக்குது சொன்னா, தேவன் அந்த இடத்துல அவர் அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டு தான் அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியாம இல்லை. அப்ப தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரிந்தாலும் கூட அவர் மனிதனுடைய சரீரம் இருக்கிற மனிதன் அனுமதிக்காத மட்டும் அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல தலையிட வரல. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த லூசிபர் என்ன செய்கிறான்? அவனுக்கு தேவதூதனுக்குரிய வல்லமை அதிகாரம் இருந்திருக்கும். ஆனால் பூமியை பொறுத்தவரையிலே, பூமியிலே காரியங்களை செயல்படுத்துவதற்கு அவனுக்கு பூமியில இருக்கிற ஒரு மனிதர்கள் அவனுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும், சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு இந்த பூமியிலே அந்த சட்ட ரீதியான வல்லமை அதிகாரம் அவனுக்கு போகும். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் லூசிபருக்கு அடிபணிந்த போது முழு மனித குலத்துக்கான அந்த ஆளுமையும் வல்லமையும் அதிகாரமும் என்ன நடந்தது? லூசிபருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் வேதத்திலே பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 4:4 என்ன சொல்றது? வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4.
பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருட்டாக்கினான் முடியும் அந்த வசனம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது வசனம் சொல்லுது என்ன நடக்குது இப்ப இந்த பிரபஞ்சத்தின் தேவன், அதாவது இந்த பூமியிலே யாருக்கு வல்லமை அதிகாரம் கொடுக்கப்படுது? இப்ப யார் கொடுக்கப்பட்டிருக்கு? இப்ப பூமியிலே அந்த 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 ஆதாமனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக யாருக்கு கொடுக்கப்பட்டது அந்த வல்லமை, ஆளுமை, அந்த குறிப்பிட்ட அந்த ஆளுமை அதிகாரம், வல்லமை அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? யாருக்கு? சாத்தானுக்கு. ஆகவே தான் வேத வசனத்தை பார்க்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனான, அதாவது இந்த உலகத்திலே அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டபடினா அவன் எல்லாருடைய வாழ்க்கையிலே அவன் யாரெல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறான்? அவர்களை கூட்டாட்டத்தில் வைத்திருக்கிறான். இதுதான் நடக்குது. ஆனா இப்ப ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். நல்ல கேள்வி, இது முக்கியமான கேள்வி. இப்போது இந்த உலகத்தில் சாத்தான் யாருடைய வல்லமையை பயன்படுத்துகிறான்? மனிதனுடைய வல்லமை. வெரி குட். அதாவது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல தான் வரப்போறேன். அதாவது சாத்தான் யாருடைய வல்லமையை பயன்படுத்துறான்னு சொன்னா, யாருடைய அதிகாரத்தை பயன்படுத்துறான்னு சொன்னா, அவன் எப்படி மனிதர்களிடத்திலே அவன் ஏமாற்றி அந்த மனிதரிடத்திலிருந்து தன்னை அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டானோ அந்த அதிகாரத்தை கொண்டுதான் இன்னைக்கு மனுஷன்றே எடுத்து என்ன செய்யறான்? அவனுடைய கையை எடுத்து அவனை என்ன செய்யறான்? மனுஷனுடைய கையே எடுத்து என்ன செய்யறான்? விரலை எடுத்து அவனே குத்துறான். இப்ப நான் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, சாத்தானுக்கு என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு வல்லமை மனுஷனோட வல்லமையை பயன்படுத்துறான்ங்கிறது எனக்கு தெரியல. தேவனுடைய வல்லமையை அவனுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தாரு. அந்த வல்லமையை வச்சிருக்கிறான். ஆனா நீங்க இப்பதான் சொன்னீங்க ஒரு அருமையான விஷயத்த, அதிகாரம் கொடுக்காம அந்த வல்லமையை பயன்படுத்த முடியாது. ஆமா, அது நமக்கு சரி. தேவன் ஒரு வல்லமை கொடுத்து அதே மாதிரி வல்லமை கொடுத்திருந்தாரு. எப்பவுமே தேவன் வல்லமை திருப்பி எடுக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கையோ தேவதூதர்கிட்ட கொடுத்தான். வல்லமை தேவன் கொடுத்தது, ஆனா அதிகாரம் மனுஷனோட அதிகாரத்தை எடுத்துப்பான். வல்லமை ஏற்கனவே தேவன் கொடுத்தது. The power was given by God, but authority was given by Adam and Eve. Okay, thank you Pastor, very clear. So உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப சொன்னதோட நான் திருப்பி கனெக்ட் பண்றேன். என்னன்னு சொன்னா, தேவனுடைய அந்த அந்த குறிப்பிட்ட வல்லமை அவனுக்குள்ள இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பூமியை பொறுத்த வரையில அவன் அந்த காரியத்தை அவன் செயல்படுத்துறதுக்கு யாரு அதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்கணும்? மனிதன் இடம் கொடுக்கும். மனிதன், சரீரம் இருக்க மனிதன். என்ன நடந்தது? மனிதன். அப்ப என்ன நடக்குது சொன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்த வரையில இந்த குறிப்பிட்ட இந்த இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய அந்த காரியத்தை எடுத்து என்ன செய்கிறான்? அவன் இந்த இடத்துல பாஸ்டர் நீங்க வல்லமையின் அதை போட்டு அதிகாரத்தின் போட்டுக்கணும் இல்லையா பாஸ்டர் சொல்றீங்க? பாஸ்டர் மோசஸ், வல்லமை தேவனால் கொடுக்கப்பட்டது. அவர் வித்ட்ரா பண்ண மாட்டார். அதை வித்ட்ரா பண்ண மாட்டார். Thank you very much. Okay, அந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு விதமான அந்த சந்தர்ப்பம் எதிர்பார்த்திருந்தா, அந்த சந்தர்ப்பமானது என்ன செய்கிறது? மனிதன் கொடுத்த போது இந்த மனிதனுக்கு விரோதமாக பயன்படுத்துறான். இப்ப பாருங்க, இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப மனிதர்கள் இடம் கொடுக்காட்டி சொன்னா இந்த பூமியில அவனுக்கு செயல்பட முடியுமா? சட்ட ரீதியான சரீரம் இருக்கிற மனிதர்கள் இடம் கொடுக்காட்டி சொன்னா அவனுக்கு எந்த விதமான தன்னுடைய காரியத்தை செயல்படுத்த முடியுமா? இல்லை, முடியாது. இல்லை. ஆனா என்னத்தை காட்டுறாங்க? டிவில என்ன காட்டுறாங்க? டிவில எல்லாம் என்ன காட்டுறாங்க? என்ன காட்டுறாங்க? அவன் பெரிய ஒரு ஆள், அவன் பெரிய மக்களை இப்படி தாக்குறான்னு சொல்லி அவனை ஒரு பெரிய ஒரு நபரா காட்டுறாங்க. ஆனால் பூமியை பொறுத்த வரையில அந்த அந்த அசுத்த ஆவிகள் அல்லது சாத்தானுக்கு சட்ட ரீதியாக மனிதர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சரீரம் கிடையாது, சட்ட ரீதியாக அனுமதி கிடையாது. ஆனால் அதுக்கு காரணம் என்னவென்றால், சாத்தானும் யாரு? ஒரு ஆவி.
அப்ப இந்த பூமியிலே சாத்தானை பொறுத்த வரையிலே ஓகே வல்லமை அற்றவன், வல்லமை அவனுக்கு ஓகே கடவுள் கொடுத்திருக்க வல்லமை பாஸ் சொன்னது போல அந்த அதிகாரம் அவனுக்கு இல்ல. அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த மனிதன் என்ன செய்கிறான், அவன் செயல்படுவதற்கான அதிகாரத்தை அவன் சட்ட ரீதியாக சரீரத்துக்கு உள்ள மனிதன் கொடுத்தாலே ஒழிய அவனுக்கு அவனுடைய முழு காரியத்தையும் செயல்படுத்த இந்த பூமியிலே முடியாது, அவனுக்கும் செயல்பட முடியாது. அப்ப அவனுக்கான அந்த அதிகாரத்தை யாரு வழங்க வேண்டும்? மனிதன். சரீரம் இருக்கிற அப்ப விதத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த பிசாசு என்ன செய்கிறான், சாத்தான் என்ன செய்கிறது, இந்த பூமியை பொறுத்த வரையில யாரெல்லாம் தங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்கள் செயல்படுவதற்கான காரியத்துக்கு அவர்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்ப பூமியை பொறுத்த வரையில அவனுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் கிடையாது. ஆனால் உண்மையான சட்ட ரீதியான அதிகாரம் யாருக்குண்டு? சரீரமுள்ள மனிதனுக்கு. அப்ப இது மிக முக்கியம். பூமியை பொறுத்த வரையிலே சரீரம் இருக்கிற காரியத்துக்கு சட்ட ரீதியான ஆளுகை இருக்கிறது. பாருங்க, வேதத்திலே நாங்க இந்த வசனத்தையும் பார்க்கிறோம். இயேசு என்ன செய்கிறார், பிசாசு என்ன கேட்குது, அனுமதி கேட்குது. லூக்கா 8:32 எங்க போறதுக்கு? பண்டிகளுக்குள் போவதற்கு. அதாவது என்ன நடக்குது சொன்னா, பிசாசுக்கு அனுமதி தேவை, ஒரு சரீரத்தில் அனுமதி தேவை. அப்ப இது முக்கியமானது. அப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, இந்த பூமியை பொறுத்த வரையில தன்னுடைய அந்த தேவதூதனுக்குரிய வல்லமையை செயல்படுத்துவதற்கான அந்த காரியத்துக்கான அந்த அதிகாரம் மனிதனாகிய சரீரம் இருக்க மனிதன் கொடுக்காவிட்டால் அவனுக்கு எதுவுமே செயல்பட முடியாது, இந்த பூமியை பொறுத்தவரை செயல்பட முடியாது. ஆகவே அவனுக்கு என்ன தேவை? யார் அனுமதி கொடுக்கணும்? யார் அனுமதி கொடுக்கணும்? மனிதன் அனுமதி கொடுக்க வேண்டும். அதே போலத்தான் தேவனுக்கும் மனிதன் அவருடைய காரியத்தை செயல்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனிதன் அனுமதி கொடுக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு புரிகிறது. அப்ப தேவனும் ஆவியா இருக்கிறபடியினால் சட்ட ரீதியான சரீரம் அவருக்கும் இல்லாதபடியினால் மனிதன் இழந்து போன அந்த வல்லமை, அந்த ஆளுகை, வல்லமையும் அதிகாரத்தையும் திரும்பவும் மனிதனுக்கு கொடுப்பதற்காக என்ன செய்தார்? அவரும் சட்ட ரீதியான ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்திரீயின் மூலமாக, ஒரு பெண்ணின் மூலமாக இந்த பூமியில வந்து, ஞாபகம் இருக்க, அதை பத்தி சொல்லி இருக்கிறேன், முடிஞ்சா போய் பாருங்க. முதலாவது முறை பாடல். அந்த என்ன செய்கிறார்? சட்ட ரீதியான சரீரத்தை எடுத்து வந்து சட்ட ரீதியாக என்ன செய்கிறார்? அவர் சிலுவையிலே மரித்து சட்ட ரீதியாக என்ன செய்கிறார்? மனிதனுக்கான அந்த விலை கிரயத்தை கொடுத்து திரும்பவுமாக அந்த மனிதனுக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் அகற்றி போட்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தார் வசனம் சொல்கிறது. அப்ப நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்ததான அந்த வெற்றி என்ன நடக்குது சொன்னா, மனிதனுக்கு சிலுவையின் மூலமாக திரும்பவும் அந்த வல்லமை அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, மிக மிக முக்கியமானது, இந்த பூமியை பொறுத்த வரையில நமக்கு விரோதமாக செயல்படுகிறதான நிறுத்தி கொடுக்கிற அந்த சத்ரு, அல்லது நாங்க காட்டுறோம் பெரிய ஒரு பிசாசுன்னு காட்டுறோம், எங்களுக்கு விரோதமாக செயல்படுற ஒரு, ஆனால் அவனுக்கு சட்ட ரீதியான அனுமதி இல்லை பூமியில இருக்க மனிதனுக்கு விரோதமாக செயல்படுது. ஆனால் யாரெல்லாம் அனுமதி கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சார்ந்துதான் இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு இந்த பூமியிலே மனிதருக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு சட்ட ரீதியான அனுமதி இந்த பூமியிலே இல்லை. சட்ட ரீதியான அனுமதி யாருக்கு இருக்குது? பூமியில செயல்படுவதற்கு வல்லமை அதிகாரம் செயல்படுத்த யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு. அப்ப அந்த காரியம் மனிதன் இழந்து போனான் பாவத்தின் நிமித்தமாக. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திரும்பவுமாக நடக்குது, அந்த காரியம் திரும்பவும் சிலுவையின் மூலமாய் மனிதனுக்கு கிடைக்கிறது. அப்ப அதன் நிமித்தமாக நடக்குது. அப்ப அந்த 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 ஆளுகை, அந்த வல்லமையும் அதிகாரத்தை அவர் திரும்பவும் கொடுக்கிறார்.
ஆகவேதான் சொல்ற வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காரியம் மிக முக்கியமானது. அப்ப ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் எங்கே மட்டும் இருந்தது? ஆதாம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் எங்கே மட்டும் இருந்தது? வல்லமையும் அதிகாரம் பாவம் செய்ய இல்ல, எந்த இடத்துல மட்டும் இருந்துச்சு? குறிப்பிட்ட எந்த மண்டலத்துல இருந்துச்சு? வானத்திலயா பூமியிலயா? பூமியில மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்ததான் அந்த விடுதலையில இருக்கிற அந்த வல்லமை அதிகாரம் இப்பொழுது பூமியில் மட்டுமல்ல, வசனம் சொல்லுது வானத்திலும். அதே மீறி இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு பின்பதாக நாங்கள் பார்க்கிறோம் என்ன நடக்கிறது சொன்னா, வானோர் பிலிப்பியர் 2:10 என்ன சொல்லுது? பூதலத்தில் உள்ளோர், வானோர் பூதலத்தோர், அதுக்கப்புறம் பூமியில் கீழானுடைய முழங்கால் யாவும். அப்ப இது மிக முக்கியமானது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற இந்த வல்லமை அதிகாரமானது இப்போது எங்களுக்கு இந்த பூமிக்குரிய மட்டுமல்ல, பரலோகத்துக்கும் பூமிக்கு கீழே இருக்கிறதானே, அதாவது பாதாளத்துக்கு மேலாக எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வல்லமையா அதுக்கு விரோதமாக செயல்படுவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் திரும்பவுமாக அந்த வல்லமையும் அதிகாரம் ஆளுகை செய்கிற அந்த வல்லமை அதிகாரம் திரும்பவும் மனிதனுக்கு கிடைத்து விட்டது. இந்த பூமியை பொறுத்த வரையிலே மனிதன் இழந்து போனதான அந்த குறிப்பிட்ட வல்லமையும் அதிகாரம் ஆளுகை செய்வதற்கான அந்த காரியம் திரும்பவும் மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா இப்போது வந்து விட்டது. அதாவது இந்த பூமியை அழிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறதான சத்ரு அவனுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் அந்த பூமியின் மேல இல்லை. மாறாக அவன் என்ன செய்கிறான், அவன் மனிதர்கள் இந்த பூமியில யாரெல்லாம் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறானோ அவர்களுடைய காரியத்தினூடாக அது என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய காரியத்தை செயல்படுத்த முற்படுகிறான். ஆனால் உண்மையாகவே சட்ட ரீதியற்ற அந்த குறிப்பிட்ட அசுத்த ஆவிகளுக்கு அவ்வளவு காரியம் செய்ய முடியும்னு சொன்னா, சட்ட ரீதியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திரும்பவும் அந்த ஆளுகை அந்த வல்லமையும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு அந்த சத்துருக்குளுக்கு விரோதமாக அசுத்தாவிற்கு விரோதமாக எவ்வளவு செய்ய முடியும்? அப்ப நாங்க என்ன செய்யறோம், நாங்க அதை பாவிக்காம இருக்கிறோம். எங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் அந்த ஆளுகை செய்கிற அந்த காரியம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனா என்ன செய்கிறோம் சொன்னா, நாங்க நினைக்கிறோம் சத்துருக்கு நிறைய அதிகாரம் இருக்கு, எங்களுக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் பூமியை பொறுத்தவரையில சத்துரு அசுத்த ஆவிகள் அல்லது பிசாசு அவனுக்கு சட்ட ரீதியான காரியம் கொடுக்கப்படவில்லை, அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. சட்ட ரீதியாக அவன் செயல்படுவதற்கான அதிகாரத்தை யாரு கொடுக்கிறாங்க? யாரெல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ தன்னுடைய வாழ்க்கையிலே பிழையான காரியங்கள் மூலமாக, பாவத்தின் மூலமாக, விக்கிராராதன் மூலமாக, அதனூடாக அவன் காரியத்தை செயல்படுத்தி அவன் இந்த பூமியிலே ஆளுகை செய்ய முற்படுகிறான். ஆனா அதற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறதான அந்த வல்லமையும் அதிகாரம் இப்போது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அர்த்தம், இன்றைக்கு எங்களுக்கு சரீரம் இந்த பூமியில இருக்கிறது. இந்த பூமியிலே இந்த சரீரம் இருக்கிறபடியினால் சட்ட ரீதியான அந்த அதிகாரம் வல்லமை எங்களுக்குள்ளா இருக்கிறது. அந்த அதிகாரத்தினாலே சட்ட ரீதியற்ற அந்த அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட முடியும். ஆனா கிறிஸ்தவ சமுதாயம் என்ன செய்கிறது, இந்த அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அது நினைக்கிறாங்க, ஏன்னா அப்படித்தான் காட்டுறாங்க, பின்பத்தை பெருசாக்கி காட்டுறாங்க, பிசாசு இப்படி எல்லாம் செய்வான்னு சொல்லி. ஆனா அவனுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இந்த பூமியை பொறுத்தவரையில கிடையாது. பூமியை பொறுத்தவரையில சட்ட ரீதியான அதிகாரம் அந்த காரியம் இருப்பது சரீரம் இருக்கிற மனிதனுக்கு மாத்திரமே. அந்த மனிதன் யாருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ, யாருக்கு தன்னை அர்ப்பணிக்க கீழ்ப்படிவு கிட்ட கொடுக்கிறானோ அவர்களுக்கூடாக சேர்ந்து காரியங்களை செய்வான். அவன் ஒருவேளை பிசாசுக்கு இடம் கொடுத்தான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த வசனம் ஞாபகம் இருக்கா? யோவான் 10:10 என்ன சொல்லுது? திருடன் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். திருடவும் கொல்லவும். அப்ப எங்களுக்கு புரிகிறது, ஒருவேளை இடம் கொடுத்துட்டா அவன் தன்னுடைய அந்த காரியத்தை கொண்டு, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை கொண்டு அவன் என்ன செய்வான், எல்லாவற்றையும் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் முற்படுவான். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு எங்களுடைய சட்ட ரீதியான ஆளுகையில் இருக்கிற அந்த வல்லமை அதிகாரத்தை புரிந்து கொள்ளும்.
எங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்து மூலமா அந்த காரியம் வந்து விட்டது. ஆனா நாங்க நினைக்கிறோம், எங்களை பார்க்கிறோம் பிசாசுக்கு நிறைய காரியம் இருக்கு சொல்லி. ஆனா உண்மையான சட்ட ரீதியான அதிகாரமும் வல்லமையும் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அது கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. அந்த பூமிக்கு மட்டுமல்ல, பரலோகத்துக்கும் பூமிக்கு கீழாக பாதாளத்திற்கும் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை அதை வைத்திருக்கார். ஆகவே அந்த வல்லமை எங்களுக்குள்ளா இப்போது இருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, அதை நாங்க என்ன செய்யறோம்? பாவிக்காம இருக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம்? அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு நாங்க இன்னும் என்ன செய்யறோம்? பாவிக்காம இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அந்த அதிகாரம் எங்களுக்குள்ள வந்து இருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும் பவர் ஸ்டேஷன் எல்லாரும் வீட்லயும் இப்ப பொறுத்தவரையில இப்ப இருக்கு நாகரிக உலகத்துல இப்ப எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா? எலக்ட்ரிசிட்டி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வருது? லக்ஸபானையில இருந்து. லக்ஸபானை பவர் ஸ்டேஷன்ல பிளான்ட்ல இருந்து வருது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த லக்ஷபானை இல்லாட்டி இந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து வருகிறதான இந்த எலக்ட்ரிசிட்டி சரியா, இப்ப ஏற்கனவே அது என்ன செய்கிறது? உங்களுடைய வீட்டுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று சரியா? யோகத்துல வந்து இங்க இருந்து வந்து எப்படியோ வந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி அல்லது அந்த வல்லமை கொடுக்கப்பட்டு உங்க வீட்டுக்கு. இப்ப அந்த வல்லமை உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்குது, பவர் இருக்குது. இப்ப அந்த பவர் இருந்தாலும் கூட இப்ப அந்த வீட்டுல உங்களுக்கு வேலை செய்வதற்கான அந்த பவரை போட வேண்டிய பொறுப்பு யாருடைய? சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருடைய? என்னுடைய பொறுப்பு, நம்மளுடைய பொறுப்பு. இப்ப நாங்க யாராவது சொல்லுவோமா, உங்க வீட்டுக்குள்ள பவர் வந்துட்டு சுவிட்ச் எல்லாம் போட்டாங்க, இப்ப யாராவது சொல்லுவோமா பவர் பிளான்ட்ல இருக்கிறதான இன்ஜினியர் கூப்பிட்டு, இன்ஜினியர் வாங்க வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுங்க சொல்லி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது யாருடைய பொறுப்பு? அது எங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய பொறுப்பு. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற அந்த ஆளுகை, அந்த வல்லமையும் அதிகாரம் எங்களுக்குள்ள திரும்ப கொடுக்கப்பட்டாயிருக்கு. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, இன்னைக்கும் அந்த வல்லமையும் எங்களுக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து மூலமா அந்த காரியம் இருக்கு. அந்த அதிகாரத்தை என்ன செய்ய மாட்டோம்? நாங்க இப்ப என்ன செய்ய பயன்படுத்த மாட்டோம். அதிகாரத்தை நாங்க இன்னும் என்ன செய்யறோம்? யார கூப்பிடுறோம்? பவர் பிளான்ட்ல இருக்க இன்ஜினியரை கூப்பிடுறோம், வாங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை போடுங்க. அதே மாதிரி நாங்க இன்னும் என்ன செய்யறோம்? தேவனை நோக்கி சொல்றோம், ஆண்டவரே நீங்க வந்து செயல்படுக்க சொல்லி. ஆனா வேத வசனம் சொல்கிறது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ராஜாவினுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே என்ன இருக்குது? அதிகாரம். அதிகாரம் உண்டு. பிரசங்க 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, அத்தாரிட்டி இருக்கு. அதாவது நாங்கள் அவருக்குள்ளா இருக்கிற ராஜாக்களும் ஆசாரியர்களா இருக்கிறோம். இப்ப நாங்க போயிட்டு கேட்டுக்கொண்டிருக்க டைம் இல்ல. இப்ப நாங்க கட்டளை கொடுக்கிற டைம், நாங்கள் அதிகாரத்தை செயல்படுத்துற டைம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இன்னும் நாங்க என்ன செஞ்சோம்? கெஞ்சி கொண்டு இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து பாருங்க, சீசர்களுக்கு என்ன செய்ய அதிகாரத்தை கொடுக்கிறாரு, போய் அதை செயல்படுத்தும்படிக்கு, பிசாசுக்கு மேலாக நோய்களுக்கு விரோதமாக செயல்படுத்தும்படிக்கு, தேவராஜ்யத்தை பிரசங்கி. அப்ப அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் இன்றைக்கும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அதிகாரத்தை பயன்படுத்தாமல் புஷ்பிரயோகத்தை பார்க்கலாம், அதை பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அதாவது தேவன் வல்லமை கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்துவதற்கான பொறுப்பு யாருடையது? எங்களுடையது. அதாவது தேவன் கொடுத்த அந்த வல்லமையை பயன்படுத்துவதற்கான பொறுப்பு எங்களுடையது. அப்ப நாங்க பயன்படுத்தாம தேவன் இதை செய்யணும் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறது போதாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரையிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு என்ன செய்கிறார்? வேத வசனத்தின்படி அவர் சொல்றார், நோய்களுக்கு விரோதமாக நீங்கள் கட்டளை கொடுங்கள், நீங்கள் மலைகளை பார்த்து கட்டளை கொடுங்கள், சுகையினங்களை பார்த்து கட்டளை கொடுங்கள், பிரச்சனை பார்த்து. அப்ப நாங்கள் பிரச்சனைக்கு விரோதமாய் பேச வேண்டும், கட்டளை கொடுக்க வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பு. அந்த அதிகாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை செயல்படுத்துவது, அதிகாரத்தை செயல்படுத்துவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்ப இந்த காரியத்தை நாங்கள் செய்யாமல், அதாவது எங்களுடைய பொறுப்பை நாங்கள் செய்யாமல் தேவனுடைய வல்லமையை நாங்கள் பயன்படுத்த முடியாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க சொன்னா, தேவன் எங்களுக்கு வல்லமை கொடுத்துட்டாரு, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு என்ன செய்வாங்க, நினைச்சபடி வாழுவாங்க. ஆனா வேதவசனம் சொல்றது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அது எங்களுடைய பொறுப்பு, அப்பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான். அதாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, அந்த வல்லமை இருந்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாவிட்டால் தேவனுடைய வல்லமை ஒரு வல்லமையாகவே தான் இருக்க போகுது, ஒண்ணுமே நடக்காது. ஆனால் அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு அந்த அதிகாரத்தை நாங்கள் பொறுப்புள்ள பயன்படுத்தப்படும் பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த முழுமை அனுபவிக்கிறார். அதுக்கு மாறாக நான் சொல்லுகிறேன், பிசாசுக்கு விரோதமாகவும் சட்ட ரீதியற்ற அசுத்தாவிகளுக்கு விரோதமாகவும் இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் பெரிய காரியங்களை செய்யணும். ஏனென்றால் நாங்கள் செயல்படுவது தேவனுடைய ஆவியோடு சேர்ந்து அவருடைய ஆவிக்கு நாங்கள் அனுமதி கொடுப்பதன் மூலமாய் அவருடைய அதிகாரம், அவருடைய காரியம் இந்த பூமியிலே பலத்த காரியங்களை செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆகவே எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள், அந்த அதிகாரத்துக்குரிய பொறுப்புகளை நாங்கள் சரியாக செயல்படும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை அதிகாரத்தின் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் பயன்படும். ஆகவே நான் நம்புறேன், தேவன் எங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்துவின் மூலமாய் அந்த வல்லமையும் அதிகாரமுடைய அந்த ஆளுமை திரும்பவும் கொடுத்து விட்டார். அதை இது பூமியிலே பயன்படுத்துவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் புரிந்து கொண்டு சட்ட ரீதியான எங்கள் சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த 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 குறிப்பிட்ட அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சட்ட ரீதியற்ற, ஒருவேளை நாங்க பயந்து போயிருக்கலாம், ஒருவேளை மக்கள் பயந்து இருப்போம், பிசாசுக்கு பெரிய காரியம் இருக்குன்னு சொல்லி ஒருவேளை யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் மனிதர்கள் அனுமதி கொடுக்காத பட்சத்திலே அவனுக்கு எந்த விதமான அதிகாரம் செலுத்த முடியாது. ஆகவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க புரிஞ்சு கொள்வோம், இந்த பூமியில தேவதூதனுக்குரிய அந்த காரியம் அவனுக்கு இருக்குதான், ஆனால் அவனுக்கு செயல்பட முடியாது மனிதர்கள் அனுமதி கொடுக்காத. அப்படியால் அவன் செயல்படுவது யாருடைய காரியத்தை கொண்டு, யாருடைய அவன் செயல்படுகிறான்? மனிதர்களுடைய காரியத்தை வைத்துக் கொண்டே மனிதர்கள் செயல்படுகிறான். அப்ப பூமியை பொறுத்த வரையிலே எங்களுக்கு தேவனுடைய சட்ட ரீதியான வல்லமையும் அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சும்மா வச்சிருந்தா, கரண்ட் வீட்ல இருந்து கொண்டு சும்மா இருந்தா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வல்லமை இருக்குது, அதை பயன்படுத்தவே அந்த அதிகாரம் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்னு சொல்றீங்க? ஆமென் பாஸ்டர். ஆமென் ஆமென். ஓகே, நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சு சொல்லி, நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சு சொல்லி. விசேஷமாக கர்த்தர் உங்களுக்குரிய அந்த சட்ட ரீதியான ஆளுகை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆகவே சட்ட ரீதியற்ற பிசாசுக்கு இந்த பூமியிலே காரியங்கள் செய்ய முடியாது. யாரும் எந்த சட்ட ரீதியான மனிதன் அனுமதி கொடுக்காவிட்டால் அவனுடைய காரியத்தை செயல்படுத்த முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சட்ட ரீதியற்ற பிசாசை பார்க்கலாம், எங்களுக்கு வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது இந்த பூமியிலே செயல்படுது. ஆகவே அந்த காரியத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. ஓகே, யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நான் சொல்றது கேக்குதா? புரிஞ்சு பாஸ்டர். விளங்கினது பாஸ்டர், விளங்கினது. என்ன விளங்குச்சு? என்ன விளங்குச்சு? கர்த்தர் நமக்கு கொடுத்த வல்லமை அதிகாரம் என்ன அப்படின்னு பாஸ்டர், அதை எப்படி அதை இழந்து கொண்டோம், திருப்பி அதை எப்படி பெற்றுக்கொண்டோம். ஆமா, இயேசு கிறிஸ்து மூலம் கிடைச்சிட்டு இப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எங்களுக்குள்ளாக வல்லமை அதிகாரம் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு.
ஆமென். இது நாங்க பயன்படுத்துறதுக்கு இடம் கொடுக்கணும். பயன்படுத்தணும். ஆமென். அப்ப பூமியை பொறுத்தவரையில யாருக்கு அதிகமான சட்ட ரீதியான அதிகாரம் வல்லம் இருக்கு? மனிதன் சரீரமுள்ள ஆத்மா மனிதனுக்கு அறிவுள்ள சரீரம் ஆவியாத்மா மனிதனுக்கு. சரீரமுடைய மனிதனுக்கு அப்ப மனிதர் என்ன செய்யறாங்க? யாரை பார்த்து பயந்து கொண்டிருக்காங்க? பிசாசவர் கண்டு பயந்துட்டு ஆமா, கிறிஸ்தவர்களும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த காரியம் தெரியாத ஆமென். அப்ப எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையை நாங்கள் அதை காண முற்படும் போது பிசாசுக்கு விரோதமாக நாங்க என்ன செய்ய முடியும்? எலிமினிக்கணும், ஜெயிக்க முடியும். எதிர்த்து நிக்கணும். ஜெயிக்க முடியும். ஆமென். வெற்றி கொள்ள நிற்க முடியும். ஏன்னா அவனுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் கிடையாது. ஒருவேளை நாங்க அனுமதிச்சா என்ன செய்வான்? அவனுடைய காரியத்தை கொள்ளைங்களா? ஆமா. அப்ப அது மிக முக்கியமானது. அப்ப ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நாங்க புரிந்து கொள்ளும் போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ரைட். யாராவது உங்களுக்கு படிச்ச காரியம் ஒரு காரியம் சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்டினா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்று என்ன படிச்சீங்க? இப்ப சொன்ன மாதிரி எங்களை அந்த ஆண்டவர் எங்களுக்குள்ள அது நடத்துவதற்கு நாங்க இடம் கொடுக்கணும். முதலாவது ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரம் உள்ள மனுஷனுக்கு அதை கொடுத்திருக்கிறாரு, அந்த அதிகாரத்தை வல்லமையும். அப்ப அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நாங்க அந்த பொறுப்பா இனி அதை நாங்க பயன்படுத்தணும். அது ஏற்கனவே இருக்கு, அது நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வல்லமை இருக்கு, ஆமா இருக்கு எங்களுக்கு, ஆனா இது நாங்க பயன்படுத்துறது இல்ல. நாங்க யார கூப்பிடுறோம்? ஆவியான ஆண்டவரை எங்களை பயன்படுத்துறதுக்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கணும். ஒன்று விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு வல்லமை இருக்கு, அது நாங்க என்ன செய்யறோம்? திரும்பவும் அந்த வல்லமையை பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யறோம்? நாங்க திரும்பவும் யார கூப்பிடுறோம்? ஆண்டவரத்துல கேட்கிறோம். அப்ப அது பவர் பிளான்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளும். பவர் பிளான்ட்ல இருந்து வீட்டுக்கு கரண்ட் வந்துட்டு வந்த கரண்ட போடுறது பொறுப்பு யாருடைய பொறுப்பு? நாங்க தான் பாவிக்கணும். நாங்க தான் பாவிக்கணும். அதை போடுற அந்த இதுக்காரி பொறுப்பு எங்களுடையது. நாங்க போடாம அது வார எலக்ட்ரிசிட்டி பில் போடுறோம்னு சொல்லி நீ போட்டு சொல்லி கொண்டு சரி வருமா? இன்ஜினியர் சொல்லி வர சொல்லி அப்படி செய்ய இயலாது. அப்ப என்ன செய்யறோம்? நாங்க என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாள் என்ன செய்யறோம்? பவர் பிளான்ட்ல இருக்கவனுக்கு கூப்பிட்டு கொண்டு இருக்கிற மாதிரி தான் நாங்க கடவுளை போய் கூப்பிடுறோம். கடவுளே இந்த பிரச்சனையை தீருங்க, இந்த பிரச்சனையை தீருங்க. ஆனா எங்களுக்கும் அந்த அதிகாரம், இந்த மலைகளை பார்த்து பேசுவதற்கான அதிகாரம் வல்லமை இருக்கிறது. அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? அதை பயன்படுத்தாம இருக்கிறோம். நாங்க அதை கட்டளை கொடுக்காம இருக்கிறோம். பிரச்சனைகளை பார்த்து என்ன செய்ய சொல்லியிருக்காரு ஆண்டவர்? என்ன சொல்லியிருக்காரு? பேச சொல்லியிருக்காரு. பேசு, சுகையினங்கள், மலைகளை பார்த்து, அதாவது மலை போன்றிருக்கிற சுகையினங்கள், வியாதிகள், வறுமை, பிரச்சனைகளை பார்த்து நீ கட்டளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு, கட்டளை கொடுக்க சொல்லியிருக்காரு. நாங்க பேசணும். அதுக்கு விரோதமாக பேசும்போது கர்த்தர் அந்த வல்லமை அதை டிக்ளேர் பண்ண வைப்பார். ஆகவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இது மிக முக்கியமானது. நாங்கள் அந்த வல்லமை அதிகாரம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப நாங்க இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் நினைச்சிருந்தீங்க பிசாசுக்கு வல்லமை அதிகாரமும் இந்த பூமியில அதிகமா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நினைச்சிருங்க இந்த பாடத்துக்கு மேல? அப்படி நினைக்கவே இல்லையா? நீங்க அப்படி யோசிக்கலையா? நாங்க மக்கள் நிறைய கிறிஸ்தவன் யோசிப்பாங்க இல்லையா, பிசாசுக்கு பெரிய வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு சொல்லி. ஆனா உண்மையிலே பிசாசு யாருடைய காரியத்தை வச்சு கொண்டு பூமியில செயல்படுறான்? வெரி கிளியர். அப்ப அவனுக்கு அது சொன்ன மாதிரி தேவதூருடைய வல்லமை இருந்தாலும் கூட அவனுக்கு மனிதர்கள் இடம் கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை அவன் செயல்படுத்துறான். அப்ப அவனுக்கு சட்ட ரீதியான அனுமதி கிடையாது இந்த பூமியில். அப்ப அதை பார்க்கணும் யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அப்ப நாங்க நாங்க என்ன செய்ய மாட்டோம்? நாங்க பயன்படுத்தாம இருக்கிறோம். நாங்க அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை பயன்படுத்தாம இருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப வல்லமை இல்லாதபடினால இல்ல, வல்லமை இருக்கு, ஆனா வல்லமையை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை நாங்கள் செயல்படுத்தாமல் இருப்பதுதான் காரணம். அப்ப ஆகவே நான் நம்புறேன் கர்த்தர்
இந்த நாளிலும் கூட உங்களோட பேசியிருப்பாருன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாராவது கேள்விகள் இல்லாட்டி நீங்க படித்த காரியம் ஒண்ணுன்னு சொல்ல முடியும். பாடத்தை முடிக்க போகிறோம். என்ன படிச்சீங்க? ஹலோ, யாரும் சொல்ல போறீங்க? ஆவியாத்மா சரீரமுள்ள மனுஷன் தேவனுக்கும் சாத்தானுக்கும் உரியவனாக தேவைப்படுறான். அதாவது ஆவியுள்ள தேவனும் சரி, ஆவியுள்ள சாத்தானும் சரி, சரீரமுள்ள மனிதனை தான் தேடி வராங்க. ஆனா நாங்க யாருக்கு இடத்தை கொடுக்கிறோமோ, சரீரமுள்ள மனிதன் யாருக்கு அனுமதியை கொடுக்கிறோமோ அவர்கள் கிரியை செய்கிறார்கள். ஆகவே இந்த பாடத்தின் மூலம் நாங்க தேவன் எங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு. நாங்க தேவனுக்கு அனுமதியை கொடுத்தா தேவன் எங்களுக்குள்ள எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சாத்தானுக்கு எங்களுடைய அனுமதியை நாங்க கொடுத்துருவோம்டா, அவன் எங்களை வைத்து தன்னுடைய காரியங்களை செய்ய பார்க்கிறான். ஆகவே நான் இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் தேவனுக்கென்று இடம் கொடுக்க, எங்களுடைய சரீரத்தை இடம் கொடுக்க, அவருக்கு எல்லாம் வல்லமையும் எங்களுக்குள்ள கிரியை செய்யறதுக்கு நாங்க தேவனுக்கு தான் இடம் கொடுவோம். சாத்தானுக்கு நாங்கள் எதிர்த்து நிக்க, ஏன்னா எங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. வெரி குட், சரியா சொன்னீங்க. தேங்க்யூ. வேற யார் மத்தவங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஒரு மனுஷன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கான அந்த வல்லமையும் அந்த அதிகாரமும் கொடுக்கப்படுது. அதாவது அந்த வல்லமை அதிகாரம் வந்து நிபந்தனையற்ற ஒரு வல்லமை அதிகாரம், நிபந்தனை கொடுக்கப்படுவது. அந்த வந்து நம்ம சரியா பயன்படுத்துறதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. ஆமா, அதுதான் கற்றுக்கொண்டு. அப்ப நாம அது சரியா பயன்படுத்தி நாங்க இடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வல்லமை கிரியை செய்யும். அந்த வல்லமையும் அந்த வல்லமை. ஆமா, அப்ப அந்த காரியம் கிரியை அந்த வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்படுது. நாங்க புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறனால நாங்க நினைக்கிறோம் நாங்க எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, எங்களை எதிராளியுடைய விசுவாசுக்கு தான் என்ன இருக்குன்னு நினைக்கிறோம், எங்களை இதாக்க பாக்குறான் அப்படிதான் நினைச்சு கொண்டு இருக்கோம். அப்ப நாங்க சோர்ந்து போறோம். ஆனா இந்த பாடத்தோட முக்கியமான காரியம் அவனுக்கு இல்ல வல்லமை இருக்கு. இந்த பூமியை பொறுத்தவரையில நமக்கு தாங்க இருக்கு. பூமியை பொறுத்தவரையில சரியா, பூமியை பொறுத்தவரையில எங்களுக்கு. ஆமா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப மோசேக்கு பேதுருக்கு இப்ப சட்ட ரீதியாக ஆளுகை இருக்கா அந்த பூமியில? மோசேக்கு சட்ட ரீதியான ஆளுகை இப்போது இல்ல. ஆமா, அப்ப குறிப்பிட்ட யுகத்துல நாங்க இப்ப இருக்கிற எங்களுக்கு தான் இருக்கு. அந்த காலத்துல அவங்களுக்கு ஆமா, இப்ப மோசேக்கோ பேதுருக்கோ இல்ல. அதனால நாங்க புரிஞ்சுக்கொள்ள இருக்கு சட்ட ரீதியான அந்த ஆளுகை யாருக்கு இருக்கு? எங்களுக்கு தான் இருக்கு. ஓகே, ஆமா. இப்ப இது முதலாவது நீங்க பாடம் படிச்சனால உங்களுக்கு கிளியரா இருக்கு, இல்லாட்டி உங்களுக்கு புரியாது. ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது. ஆமா, ஓகே. வேற யாரு? வேற யாரு என்ன சொல்ல படிச்சீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. வேற யாரு படிச்சீங்க? சொல்லுங்க பாப்போம். யாரு டக்குன்னு சொல்லுங்க. பாஸ்டர் லெஸ்லி, பாஸ்டர் பெனடிக்ட், பவானி, பாஸ்டர் பாலச்சந்திரன், பாஸ்டர் விமான், பாஸ்டர் ஜெகன், பாஸ்டர் பிரியா. சரியா கவரேஜே இல்லைங்க பாஸ்டர். கொஞ்சம் கொஞ்சம் தான் விளங்கி இருக்கு. அப்படியா? கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்கிறேன். பூரா கவரேஜ் இல்லைங்க. ரெக்கார்டிங் போட்டு உங்களுக்கு. சரி சரி, ஓகே ஓகே. வேற யாரு? எங்களுக்கு பாஸ்டர் ஆண்டவர் எங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அந்த அதிகாரத்தை நாங்க சரியான முறையில பயன்படுத்த வேணும். அதே நேரத்துல நாங்கள் முதல்ல ஒரு பாஸ்டர் சொன்னார், அதே பாயிண்ட்ஸ் தான் யோசிச்சேன். இப்ப நீங்க இப்ப கேட்டப்பல சொல்றேன். இப்ப நாங்கள் 2 பகுதிக்கும் தேவையானவர்களா இருக்கிறோம். ஆண்டவருக்கும் நாங்கள் தேவை. ஆனால் பிசாசு எங்கள்ட்ட இருக்கிற அதிகாரத்தை பறிச்சுட்டான். அவன் பறிச்சபடினாலே நாங்கள் அவனுக்கு பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனா உண்மையில நாங்கள் அவனை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு நபர் இல்லை.
ஆமா அவன் தான் எங்களை பார்த்து பயன்படணும். நாங்க நினைக்கிறோம் இதை நீங்க ஆமா இதை நீங்க சபைக்கு பட்டு கொடுக்கணும். அப்ப மக்கள் என்ன செய்வாங்க? பிசாசுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பாங்க. இல்லாட்டி அந்த 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 பிசாசுக்கு பயத்துல என்ன அப்படித்தானே பெரிய பிம்பமா காட்டுறாங்க இல்லையா? பிசாசு இப்படிப்பட்டோம் அப்படிப்பட்ட. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா அவனுக்கு அவனோட பிம்பத்தை காட்டுறதுனால உண்மையிலே சட்ட ரீதியான அந்த அந்த ரைட்ஸ் அவனுக்கு இல்ல, உரிமை கிடையாது பூமியை பொறுத்தவரை. ஏன்னா அவனுக்கு அவன் ஆவியா இருக்கு. ஆவிக்கு சட்ட ரீதியா பிதாவாகிய தேவனுக்கும் அவர் ஆவியா இருக்காரு. அவரும் என்ன செய்யறாரு? அவருக்கு இருக்கு, வல்லமை இருக்கு. அந்த பூமியை பொறுத்தவரை செயல்படும் போது அவர் மனிதனோடு சேர்ந்து செயல்படுவதை நாங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் படிச்சோம் பாஷா. அது ஓடருக்கு சொல்ல ஞாபகம் இல்லை. பரவாயில்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற யாரு? அந்த ஆமிய கூட காட்டி நீங்க உதாரணம் சொன்னீங்க தானே பாஸ்டர். அவனுக்கு வல்லமை கொடுத்திருக்கு. ஆனா வல்லமை இருந்துச்சுன்னா அதிகாரத்தை கொடுத்தாதான் பயன்படுத்த முடியும். எங்களை பொறுத்தவரை ஆண்டவருக்கு வல்லமையை கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்துறாரு பயன்படுத்துறதுக்கு. நாம தான் பயன்படுத்தாம. ஆமா, அதான் ஆமா, அதான் இது முக்கியமான காரியம். ரெண்டும் வேணும். அதாவது வல்லமை மட்டும் கொடுத்தா போதாது, அதிகாரம் வேணும் வல்லமையை பயன்படுத்து. சும்மா சில சொல்லுவாங்க இல்லையா, ஓகே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு காரியம் போட்டு இது தொடாதுன்னு சொன்னா அதுல பிரயோஜனம் கிடையாது. சுவிட்ச போடாத, கரண்ட கொடுத்துட்டு சுவிட்ச போட வேணும் சொல்லி சொன்னா என்னத்துக்கு அப்ப அந்த வல்லமை அவர் என்னத்துக்கு எங்களை வீட்டுக்கு? அப்ப அதே மாதிரி கடவுள் எங்களுக்கு கொடுக்கும் போது அதை ரெண்டையும் கொடுக்கிறார், வல்லமையும் கொடுக்கிறாரு, ஆளுகை சொல்ற வசனத்துக்குள்ள ரெண்டுமே இருக்கு. ஆமா, ரெண்டு வசனம், இந்த ஆண்டு கொள்ளுங்கிற வசனத்துக்குள்ள ரெண்டும் காரியம் இருக்கு. வல்லமையும் கொடுத்திருக்காரு, வல்லமையோடு ஆளுகை செய்வதற்கான அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. அது முக்கியம். வேற யாரு? ஆமா ஆமா, வேற யாருக்கு? ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை விட அந்த அதிகாரத்தை அவர் சாத்தானுக்குள்ள இழந்து போயிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மீண்டுமாக அந்த அதிகாரம் அந்த வல்லமைகள் கொடுக்கும் பூமிக்குரிய அந்த அதிகாரம் இருக்கின்றதை இந்த பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடியது. ஆமா, பூமிக்கு மட்டும் இல்ல, இப்ப எங்களுக்கு கிடைக்கிற வல்லமை பூமிக்குரிய வல்லமை அதிகாரம் மட்டும் இல்ல பயன்படுத்துறது. அந்த வல்லமை எப்படிப்பட்ட எந்தெந்த இடத்துக்கு? வானத்துக்கும் பூமிக்கும், வானத்துக்கும் பூமிக்கும், பூமியின் கீழான பாதிக்கு. அப்ப ஆதாமுக்கு இருந்தது எங்க மட்டும் அதிகாரம் பூமிக்குரிய மட்டும் தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வருகிற அந்த அந்த வல்லமை அதிகாரமும் வானத்துக்கும், அப்ப எங்களுக்கு பூமிக்கும் பூமிக்கு. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? அர்த்தம் எல்லாவற்றுக்கும் நாங்க அதிகாரம் இருக்கு செயல்பட. பரலோகத்துக்கு அதான் பரலோகத்துக்குரிய திறவுக்குள் உங்களுக்கு இருக்கு. அந்த அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தாம உங்களோட அது பிரச்சனை. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறது, அது வல்லமை இருந்தாலும் பயன்படுத்தும். பாதாளத்துக்கு விரோதமாகவும் நாங்க அதாவது பிசாசுக்கு விரோதமாகவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, பயன்படுத்த மாட்டோம், எதிர்த்து நிக்க மாட்டோம். அதுதான் முக்கியமான. தேங்க்யூ. ஓகே பாஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ. வேற யாரு? 2-3 பேர் சந்தர்ப்பம் இப்ப முடி போகிறோம். வேற யாரு இருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். வேற யார்? 2 பேருக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். யார்? பாஸ்டர் வெஸ்லி, பாஸ்டர் பெனடிக்ட், பாஸ்டர் பிரியாஸ், வேற யாரு? பாஸ்டர் பவானி, பாஸ்டர் ஜெகன், பாஸ்டர் நாகேந்திரன். 4-5 பேர் இருக்கீங்க. உங்க 2 பேருக்கு சந்தர்ப்பம். சொல்லுங்க பாப்போம். ஆவி ஆத்மா சரீரம் உள்ள மனிதனுக்கு ஆண்டவர் வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே படித்தது போல பாஸ்டர், ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றம் இல்லாம நம்ம பாதுகாத்து கொண்டா அந்த வல்லமையை நமக்கு பயன்படுத்த முடியும். ஆமா, அதாவது பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு சொன்னா அவன் எங்களை மேற்கொள்ள குழப்பம் பண்ணுவான். அப்ப அந்த அந்த அவன் தான் எங்களை மேற்கொள்வான். அவன் அந்த சொன்ன மாதிரி ஏஞ்சலிக் பவர், அந்த வல்லமையை கொண்டு. அப்ப அப்ப நாங்க ஆண்டவருக்காக இருக்கும் போது யார் பயன்படுத்துவது? யார் பயன்படுத்துவது? ஆண்டவர் பயன்படுத்தும். ஆண்டவர் பயன்படுத்துவோம். ரைட், ஓகே, தேங்க்யூ. வேற யார்? பாஸ்டர், நம்ம ஏற்கனவே படிச்சது போல
பவானி உங்களோட சத்தம் கேக்குது இல்ல. படங்கள்ல காட்டுறாங்க பாஸ்டர், கும்பலாம் வச்சுக்கிட்டு அப்படி இப்படி எல்லாம். எப்படி அது இல்ல, ஆவியாத்தான் இருக்காரு அப்படிங்கிறது நல்ல தெளிவானுச்சு இதுல பாஸ்டர். இந்த படங்கள்ல சில நேரம் காட்டுறாங்கல்ல, கும்பலாம் வச்சுக்கிட்டு நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு ஆமா அப்படியெல்லாம். ஆமா 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 அந்த ஆமா விஷயம் நல்லா தெளிவானுச்சு பாஸ்டர். அப்படியெல்லாம் அவன் இல்ல, ஆவியாத்தான் இருக்குங்க. ஆமா படங்கள்ல ஆவிதான் காட்டுறாங்க தானே பாஸ்டர் சில நேரம், வித்தியாச தெரியும். வித்தியாசமா கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் அவன் இல்ல, ஆவியாத்தான் அவன் இருக்கிறான். நமக்கு இடம் இருந்தா மட்டும் தான் அவனுக்கு வர முடியும் அப்படிங்கிற அவ்வளவுதான். விஷயம் நல்லா தெரியும், வெரி குட். நல்ல அதாவது அவனுக்கு தெளிவானுச்சு. அவனுக்கு அந்த எந்த அந்த துண்டு விதமான மட்டும் தான் எனக்கு நல்லா விளங்குச்சு, இந்த கவரேஜ் இருந்துச்சு. ஓகே ரெக்கார்டிங் போடுறேன் அதை நீங்க பார்த்து பாருங்க. தானே பாச பயப்படுறாங்க அந்த பிள்ளைகள் எல்லாம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வருவாங்க, அதை பார்த்து தானே பயப்படுவாங்க. ஆமா 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 உண்மை உண்மை உண்மை. அதே நீங்க சொல்றது சரி. நாங்க அதை ரெக்கார்டிங் போடுறோம், நீங்க பாருங்க ஒருத்தர். சரியா? தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, வேற யாரு? பாஸ்டர் வேண்டிக் சொல்லுங்க. சாம்சங் அவங்களும் சொல்லலாம். எஸ், நம்ம ஏற்கனவே படிச்சது போல பாஸ்டர், இந்த பூமியில ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்யணுமா இருந்தா அது மனுஷனூடாகத்தான் செய்வாருங்கிறது மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு இந்த காரியங்கள் முக்கியமானது பாஸ்டர். அதாவது தேவனுக்கு முடியாதுன்னு இல்ல, அதுதானே சொல்றேன். எப்பயுமே தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மையா இருப்பாரு. அதாவது தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் முடியாத எதுவுமே கிடையாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன். ஆனால் அவர் வார்த்தையை வெளியே விட்டுன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு அவரே மீற மாட்டார். அப்பதான் நீங்க வேதத்துல நீங்க பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம், தேவன் டக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுக்க மாட்டார். வார்த்தையை வெளியே விட்டுன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு அவரே கட்டுப்பட்டு ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப தேவன் எப்போதுமே என்ன செய்ய மாட்டாரு, டக்குன்னு போயிட்டு எல்லாம் வெளியே வாய் விட்டுற மாட்டார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன். அதாவது தேவனுக்கு முடியும். அவர் பெரிய ஒரு தேவன், இறையாண்மை உள்ள தேவன். அவர் வார்த்தை வெளியே வரும் பொழுது அந்த வார்த்தையில அவர் கட்டுப்படுத்துவார். அதான் அப்ப அன்னைக்கு படிச்சது அதுதான். தேவனுக்கு முடியும், ஆனா அவருடைய வார்த்தை அப்ப அவரே தான் நீச்சப்படியில் அவரே மனிதனோடு செயல்படுறதுக்கு மனிதனை கூடாக செயல்பட விரும்புறார் பூமியை பொறுத்தவரை. அப்ப அந்த காரியம் அவருக்கு மட்டும் இல்ல, யாருக்கு யாருக்கும் அது 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 பொருத்தமா இருக்கும். அவருக்கு மட்டுமா? ஆவியா இருக்கிற மற்ற எல்லா காரியத்துக்கும். பாருங்க, தேவன் பலவந்தமா யாரையும் இதாக்க மாட்டார். யார் இடம் கொடுக்குறாங்களோ, யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான். அதே மாதிரி ஆவியானவர் தான் தேவன். அதே விதமா அப்ப அதே மாதிரிதான் இடம் கொடுக்கிறவங்களோடு சேர்ந்து தான் செயல்படுவார். பிசாசும் அப்படித்தான். ஓகே, தேங்க்யூ. சாம்சங், பாஸ்டர் வெஸ்லி, வேற ஒரு ஆள் 2 பேர் சொல்லிட்டா முடிச்சிடும். பாஸ்டர் ராகேந்திரன் ஏதாவது சொல்ல இருக்கீங்களா? லேட்டா வந்துட்டீங்களா? ஒரு ஆளுக்கு சந்தர்ப்பம். யார் சொல்ல போறீங்க? உண்மையாவே இன்னைக்கு படிச்ச பாடம் ஆசீர்வாதமா இருந்துச்சு பாஸ்டர். என்னடா அந்த எங்க ஆவியாத்மா சரீரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த சரீரத்துல இருக்கிறபடியினால இந்த பூமிக்குரிய அதிகாரத்தையும் கொடுத்து, அது மட்டும் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அந்த வருகையின் மூலம் அவர் நமக்காக மரித்ததன் மூலம் ஆவிகள் மேலேயும் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அப்ப இது தெரியாமலாக சாத்தானுக்கு பயந்துகிட்டு இருக்கோம். சில நேரம் பிரச்சனைகளை ஏதாவது வந்தா, சில நேரம் நாங்க அந்த பிரச்சனைய பார்த்து சாத்தானை பார்த்து சில நேரம் ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பயந்து மனசெல்லாம் குழும்பி இருப்பான். ஆனா அந்த நாளில தெளிவா இருக்குது பாஸ்டர், சாத்தான் தான் எங்களை பார்த்து பயப்படணும். நாங்க வெரி குட். அதான் உண்மை, அதான் உண்மை. நம்ம அதை புரிஞ்சு கொள்ள தொடங்கணும் போது நாங்க எதிர்த்து நிற்போம். ஆமா, அப்ப அதுதான் உண்மையான காரியம். எதிர்த்து நிக்கிற நேரத்துல நாங்க பயப்பட மாட்டோம்.
இப்ப நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியாதனால என்ன செய்வாங்க சொன்னா, அவங்க பயப்படுவாங்க சாத்தானை பார்த்து. அதான் கிறிஸ்தவ சபை என்ன செய்யுது, இப்ப யாருக்கு பயப்பட்டிருக்கு? தேவனை விட யாருக்கு பயப்பட்டிருக்கு? சாத்தானை தான் பயப்பட்டிருக்கு. அப்ப நாங்க இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்காட்டி என்ன நடக்கும் சொன்னா, எல்லாம் பயத்திலே அவனை நான் ஆனா உண்மையா அவனுக்கு சட்ட ரீதியான பூமியை பொறுத்தவரையில அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அனுமதி கொடுக்கிறவங்களோட தான் செய்யணும். அப்ப எங்க வாழ்க்கையில வந்து அவனுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவன் பயமுறுத்த பார்ப்பான், ஆனா அவனுக்கு எந்த விதமான காரியம் செய்ய முடியாது. வித்தியாசமான அவனுக்கு என்ன செய்யலாம், யாரு அனுமதி கொடுக்க அவங்களோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு விரோதமா செயல்பட பார்ப்பான். அப்படி செய்வான். சொன்னீங்க பாஸ்டர், எங்கட கையை விரலையே எடுத்து எங்கட கண்ணுல குத்தி. வெரி குட். அதுதான் உண்மை. எங்களை கையை எடுத்து எங்க கண்ணையை குத்தி கொண்டிருக்கான். அதுதான் உண்மை பூமியை பொறுத்தவரையில. அப்ப அந்த ஏஞ்சலிக் பவர் வந்து உனக்கு இருக்குது. ஆனா அந்த ஏஞ்சலிக் பவர் அதை வந்து பூமியில பயன்படுத்துறதுக்கு சட்ட ரீதியான அனுமதி இல்லை. அனுமதி யாரு கொடுக்கிறோம் அதை வச்சுக்கொண்டு அவன் செயல்படுவான். ரைட்? கிளியர் தானே எல்லாருக்கும்? பாஸ்டர் ஜெகனுக்கும் பாஸ்டர் வெஸ்லிக்கு ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? பாஸ்டர் நாகேந்திரன்? இல்ல பாஸ்டர், நாம இப்ப சொன்ன பாஸ்டர் நீங்க அந்த ஏஞ்சலிக் பவர்னு சொன்னீங்க பாஸ்டர். எனக்கு இப்ப என்ன ஞாபகம்டா, அவனுக்கு ஆண்டவர் வந்து இசை ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். அத வந்து அவன் உலகத்துல அதை பயன்படுத்துறான், ஜனங்களை வச்சு யார் அனுமதிக்கிறார்களோ அவங்கள வச்சு. ஆமா. இப்ப உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தை எழுதுறவர், நான் இந்த பாடம் படிப்பிக்கிற அந்த பாஸ்டர் சொல்றது என்னன்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு சொன்னா, சத்துரு அதாவது பிசாசுக்கு லுசிபருக்கு ஏஞ்சலிக் பவரையும் ஆண்டவர் எடுத்துட்டாரு சொல்லு. அப்ப நான் அது கொஞ்சம் அது சொல்ல அது அந்த இடத்துக்கு நான் வரல. நான் சொல்றது வந்தது ஏஞ்சலிக் பவர் இருக்குது. ஏன்னா இப்ப இப்படித்தானே எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்ள இயலா தானே. ஏன்னா வேதத்தின் அடிப்பட்ட சில இடத்துல முரண்பட்டுரும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப சில காரியங்கள் உண்மையாகவே அந்த அந்த பவர் இருக்குது, ஏஞ்சலிக் பவர் இருக்குது. ஆனால் அதை இந்த பூமியிலே பயன்படுத்துவதற்கு யாருடைய அனுமதி தேவை? மனிதனுடைய அனுமதி தேவை. அப்ப அதே மாதிரிதான் தேவனுக்கும் சர்வ வல்லமை இருக்கிறது. இந்த பூமியிலே மனிதனோடு சேர்ந்து தான் அதை பயன்படுத்துவார். அதுதான் கான்செப்ட் ரெண்டு பக்கம். சொன்ன மாதிரி அந்த அவனுடைய காரியங்கள் சில காரியங்கள் வந்து அதை இன்னும் பயன்படுத்தி மியூசிக்கா இருக்கலாம், காரியங்கள் பயன்படுத்துறான். ஆனா இப்படிதான் ரெண்டு விதமான தோட்ஸும் இருக்கலாம். தேவன் முழுமையாக இப்ப ஏன்னு சொன்னா அது காரணம் வந்து அந்த அவர் சொல்ல வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஏன் அப்படி என்று ஓமக்கு அப்படி சொல்ற காரணத்தையும் சொல்றேன். ஏன்னு சொன்னா இப்ப இப்ப அப்ப தேவன் மனிதனுக்கு இருந்ததான அந்த பவர் வந்து நிபந்தனையற்ற ஒரு விதமான ஒரு வல்லமை அதிகாரம் இருந்துச்சு. ஆனா பிசாசுக்கு சாத்தான் லுசிபருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அது காரணம் என்னன்னு சொன்னா அவர் சொல்றாரு, அப்ப அவன் இருந்திருந்தா நேரடியா தேவனுக்கு விரோதமா அவன் ஃபைட் பண்ணிருக்கலாம். அப்ப தேவனுக்கு விரோதமா ஃபைட் பண்ணாம இங்க வந்ததுக்கான காரணம் வந்து தேவனோடு நேரடியா மோத முடியாதனால தேவனுடைய பிரதான மனுஷனாகிய மனிதனோடு விரோதமா செயல்படுறான். அப்ப அப்படி அவன் செயல்பட்ட நிமித்தமாக தேவன் அவருடைய ஏஞ்சலிக் பவரா இல்லாம பட்டாரு சொல்லி அவர் எழுதுறாரு. ஆனா அதை நான் நம்பல. ஆனா நான் நம்புறது வந்து அவனுக்கு இருக்கு. ஆனா பூமியில அவனுக்கு செயல்பட சட்ட ரீதியான அதிகாரம் கொடுக்கப்படல. அது யாரு கொடுப்பாங்க? மனிதர்கள் தான் கொடுக்கணும். அப்பதான் அவன் செயல்பட முடியும். அப்பதான் அவன் அந்த ஏஞ்சலிக் பவர் அவன் அதோட அந்த வல்லமை கிரிய சேர்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து பாஸ்டர் ஒளியின் வேஷத்தை தான் தரிச்சிருக்கான். அவன ஒளி இல்ல, அவன் ஒளி இல்ல, வேஷத்தையும் தரிச்சிருக்கான். வெரி குட், நல்ல பாயிண்ட். ஒளியின் வேஷம், ஒளியா உண்மையா ஒளி இல்ல. வெரி குட், நல்ல பாயிண்ட். தேங்க்யூ. வேற யாராவது ஒரு கால் சொல்றீங்களா? ஓகே, தேங்க்யூ. பாஸ்டர் ஜெகன், பாஸ்டர் நாகேந்திரன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ரீதியான ஆண்டவர் சொல்லுங்க பாஸ்டர். இன்னைக்கு
படிச்சு கொடுத்த பாடத்துல விளங்கி கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன கேட்டா, அந்த கொரிந்தியர் புத்தகம் சொன்ன சுவிசேஷத்தினுடைய அவிசுவாசிகளுக்கு பிரகாசிக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அந்த மனசுல காரியத்துல குருடாக்கி வச்சிருக்கிறான்ப்பா. அவனுடைய வல்லமை எப்படி செயல்படுது, அவனுடைய வல்லமைகளை பயன்படுத்தி எப்படி நம்மள இன்னும் சில காரியங்கள் தெரியாம வச்சிருக்கிறான். அப்ப இந்த இன்னைக்கு படிச்சது மூலம் நாங்க நிறைய காரியம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவனுடைய வல்லமை எப்படி செயல்படுது, இந்த சத்தியத்துல விளங்கிட்டோம்னு புது காரியங்கள் எப்படி நம்ம இன்னும் அறியாம இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவா இருந்துச்சு பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, உண்மையா நாங்கள் புரிஞ்சாம இருந்தா என்ன நடக்கும்? எப்பயுமே நாங்க நினைப்போம் சபை பிசாசுக்கு தான் அவனுக்கு அதிகாரம் வல்லமை இருக்கு, எங்களை பார்க்கிறோம். உண்மையாவே பூமியை பொறுத்தவரை அவனுக்கு இல்லை. அவன் தேவதூதன் தான், சொல்லப்பட்ட தூதன் தான். அவனுக்கு பூமியை போல் சட்ட ரீதியான ஆளுங்க கிடையாது. ரைட், தேங்க்யூ பாஸ்டர் ஜெகன். பூமியில பாஸ்டர் சட்ட ரீதியான அதிகாரத்தை ஆண்டவர் வல்லமை அதிகாரத்தை நமக்கு தான் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதுல எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்காரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில மிகவும் உண்மை உள்ளவரா இருக்காரு. அவர் எதையும் சொல்றதுக்கு சரியா யோசிச்சு சொல்ற விஷயத்த அவர் அந்த விஷயத்திலே உறுதியானவரா இருக்கிறார். இப்ப நாங்க எவ்வளவு தூரம் நம்முடைய பேச்சு எவ்வளவு கவனமா இருக்கணும். அவர் சொன்னதை அது கட்டாயம் செய்வார். நம்மளும் அதே மாதிரி இருக்கு இல்லையா, சொன்னது செய்ய அவருடைய வார்த்தையை அவர் மாற மாட்டார். அதான் சொல்றது, எல்லா பிரஸ்தாபங்கள் அவருடைய பேர் பிரஸ்தாபம்னா அர்த்தம் பேர். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை மகிழ்ச்சி. அதாவது அவர் ஒரு காரியத்தை சொன்னா அந்த வார்த்தையை அவர் மீற மாட்டார். என்ன சொல்றது, வார்த்தையில ஒன்றும் மீறாது சொல்லி சொல்லப்பட்டு. அப்ப அவருடைய நிச்சயமா அது நடக்க போகுது எல்லாமே. அப்ப அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா பயப்படவே தேவையில்ல, நிச்சயமா அது செஞ்சு முடிப்பார். கன்ஃபார்மா கிடைக்க இருக்கு, அது முக்கியமான. தேங்க்யூ பாஸ்டர். சாம்சங் போன் வச்சிருக்கிற பாஸ்டர் யார் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது, யாராவது பேர் இருக்கா? சாம்சங் போன் M1. ஓகே, நாங்க ஒருத்தர ஜெர்மனி முடிப்போம். ஓகே, நாங்க ஜெர்மனி பாஸ்டர் நாகேந்திர உதவி செய்ய முடியுமா ப்ரே பண்ணி ஒப்பு கொடுக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறதான எங்கள் பரமபிதாவே, உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு எங்களுக்கு அறியாம இருந்த பகுதிகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி புதிய ஆவிக்குரிய அறிவை இந்த இரவில கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. விசேஷமா ஹோப் மிஷனுக்காக, அதில் பிரயாசப்படுகிற ஊருடைய பிரயாசத்துக்காகவும், பாஸ்டர் எலக்ஸுக்காகவும், ஆண்டவரே அவருடைய குடும்பத்துக்காகவும், தகப்பனே ஆவிக்குரிய காரியத்தில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறபடினால் கர்த்தர் முழுமையாக நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அதே போல தகப்பனே இதுல கற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தெளிவடைய தேவன் கிருபையை கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இதை நாங்கள் கேட்கிறவர்களா மாத்திரம் இராதபடி அதன்படி செய்யக்கூடியவர்களாக இருக்க தேவன் கிருபை இருந்து ஆசீர்வித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு நல்ல நித்திரையை தாங்க. நாளை காலையிலிருந்து உங்களுடைய துதி ஆராதனையில கலந்து கொள்ள, உங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்களை கற்றுக் கொடுக்க எங்களுக்கு நீ வழிகளை திறந்து ஆசீர்வதிக்கும்படியாக அதே போல ஹோப் மிஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.